சார் ஆரம்பிச்சிடலாமா சார்? சார் ஆரம்பிச்சிடலாம் சார். சரிங்க சார், ஆரம்பிச்சிடலாம். ஐயா ஆரம்பிச்சிடலாங்களா? நீங்க நீங்க இதை மட்டும் அறிமுகப்படுத்துறீங்க சார். சரிங்க சரி. அனைவருக்கும் இந்த மாலை நேர மையல் பொழுதிலே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வானது அரங்கேற்ற போகக்கூடிய மிக முக்கிய நபர் என்று சொல்லலாம். எங்களுடைய கல்லூரியின் வரலாற்றுத்துறை தலைவர், சிறந்த ஆராய்ச்சியாளரும் கூட. இவரை பற்றி சொல்லணுமானால் நிறைய சொல்லலாம். அதிலே 1-2 செய்திகளை மட்டும் இந்த இடத்தில் சொல்வதற்கு விருப்பப்படுகின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள சமண மதத்தை பற்றிய அவருடைய ஆராய்ச்சி அவருடைய முனைப்பட்ட ஆய்வாக வெளிவந்தது. இன்றளவும் அந்த ஆராய்ச்சிக்கு நிகரான ஒரு ஆராய்ச்சி இதுவரை வெளிவரவில்லை என்பதுதான் ஐயாவை பற்றி சொல்லக்கூடிய மிக சிறப்பான செய்தியாக இருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது தேனி மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்கள் வரலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நூலையும் எழுதி முடித்திருக்கின்றார். கூடிய சீக்கிரத்திலே அதுவும் வெளிவருவதற்கு தயாராக இருக்கின்றது என்று சொல்லலாம். பல்கலைக்கழக பாட குழுவினுடைய அங்கமாகவும் இருக்கின்றார். எங்கள் கல்லூரியினுடைய பெரும் பேராசிரியர் என்று சொல்லக்கூடிய சிறப்பும் அவருக்கு உண்டு. தாமின்புறுவது உலகின்புற கண்டு காமுறுவர் கற்றறிந்தார் என்று சொல்வார் திருவள்ளுவர். அதுபோல மாணவர்களுடைய வளர்ச்சியிலே இனம் காணாத இன்பம் கொண்டவர். இனியும் ஒருபடி மேலே சொல்ல போனால் தன்னுடைய துறையிலே அரிஸ்டாட்டிலாக இருந்து பல அலெக்சாண்டர்களை உருவாக்கி கொண்டிருப்பவர் நம்முடைய பேராசிரியர் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட இவர் இந்த நிகழ்வை வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்தது உண்மையாகவே இந்த வெட்லைன் ஃபவுண்டேஷனுடைய காரணகர்த்தாக்களுக்கு நன்றியை நாம் கூறிக்கொள்வதிலே கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த நிகழ்வுக்கு இவர்தான் பொருத்தமாக இருப்பார். தமிழ்நாட்டினுடைய வரலாறு என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்வானது இந்த நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. எனவே அனைத்து பேராசிரியர்களும் இந்த நிகழ்விலே வந்திருந்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய தேர்வுக்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியும் பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சார் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். சார் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்க. அனைத்து பேராசிரியர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு ஆணையம் நடத்தக்கூடிய கல்லூரி பேராசிரியர்களுக்கான தேர்வில் நீங்கள் அனைவரும் முனைப்புடன் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் சூழ்நிலையில் வரலாறு அதில் ஒரு குறிப்பிட்ட
7 யூனிட்ல 2 யூனிட் வரலாறு இருக்கும் பட்சத்தில் அதில் தமிழ்நாடு வரலாறு மற்றும் எகானமி என்னும் தலைப்பின் கீழ் உங்களுக்கு சில குறிப்புகளை தருவதாக கல்லூரியினுடைய வேலைவாய்ப்பு பயிற்சி மைய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கிருஷ்ணகுமாரும் கதேசாரும் வேண்டிக் கொண்டதற்கு இணங்க இந்த வகுப்பை எடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வகுப்பில் நான் 7 தலைப்புகளில் ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நடத்த விரும்பியதற்கு காரணம், ஒன்று அந்த துறையை சார்ந்த பேராசிரியர் என்பதோடு மட்டுமல்லாமல் தமிழக வரலாற்றில் சில முக்கியமான நிகழ்வுகளில் முக்கியமான பங்களிப்பு என்னால் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த 2 மணி நேர வகுப்பை தாங்களுக்கு எடுக்க நான் விளைகிறேன். அன்பார்ந்த போட்டி தேர்வாளர்களே, இந்த தமிழ்நாட்டு வரலாறு அப்படிங்கிறது நீங்க எல்லாமே படிச்ச பாடங்கள் தான். என்ன அப்படின்னா, உங்கள் பாடங்களை தவிர்த்து பிற பாடத்தில் வரலாறு வருவதால் புதுமையாக தெரியும். இது ஒரு புது பாடம் இல்லை, இது நம்மளுடைய லைஃப் ஹிஸ்டரி. யூ ரீகால் யுவர் ஹிஸ்டரி ஈச் அண்ட் எவ்ரி டைம், but it is not reflected in our mind because of your own subject only reflected. அதனால நான் உங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த தமிழக வரலாறை பற்றி உங்களுக்கு ஒரு அவுட்லைன், எது எது இம்பார்ட்டண்டா கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்ப அந்த கோடிட்டு காட்டப்பட்டவற்றை மட்டும் நீங்கள் கொஞ்சம் டீப்பா, ஏற்கனவே டிஆர்பி நடத்தின தேர்வுகளினுடைய பழைய வினாத்தாள்களை எடுத்து எந்த முறையில் வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்படி என்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ப்ரிப்பரேஷனுக்குள்ள ஈஸியா இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியும். அந்த வகையில இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்றதுல முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நம்ம போகணும். அப்ப ஒரு வரலாறுன்றது ஒரு 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 அவுட்லைன் தான். முதல்ல ஹிஸ்டரி அப்படின்னா அந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, பிஜிஎஸ் 2 சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல பிசிக்கல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அதாவது இயற்கை பிரிவுகள் அப்படின்னு இருக்கும். அதுல பர்டிகுலரா மிக தமிழ்நாட்டினுடைய அமைவிடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அதாவது தெற்க இந்திய பெருங்கடலும் கிழக்க வங்காள விரிகுடாவும் வடக்க கேரளாவும், இதன் வடக்கு வடவேங்கடம் அப்படின்னு சொல்லுவோம், வடவேங்கடமும் எல்லைகளாக அமைந்துள்ளன. இது ஒரு ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ். அதுக்கு முன்னாடி இந்த ஜியோகிராபிக்கல் பவுண்டரிஸ் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறத ட்ரமிலா, டிஆர்ஏ எம்ஐஎல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. ட்ரமிலா அப்படின்னு சொல்றாங்க சான்ஸ்கிரிட்ல ட்ரமிலா அப்படின்னு சொல்றாங்க. அதே இது ரோமன் ஹிஸ்டாரியன்ஸ் பர்டிகுலரா டாலமி அப்படிங்கிற டிடிஓ எல்இஎம்ஐ டாலமி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திமிரிகா அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாட்டை திமிரிகா, டிஐஎம்ஐஆர்கே, திமிரிகா அப்படின்னு சொல்றாங்க.
அதே இதுல மூணாவது முஸ்லிம் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாபார்ன்னு சொல்றாங்க. மாபார் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாட்டில். இதுதான் மிக தொன்மையான அயல் நாட்டவரால் தமிழகத்திற்கு கொடுத்திருக்கக்கூடிய பெயர். இதுல தமிழ்நாட்டினுடைய இயற்கை பிரிவுகள் பார்த்தோம்னா மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் நமக்கு அரண்களாக இருக்குது. அதுல கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலை பார்த்தீங்க அப்படின்னா 3000 8000 அடி உயரம் கொண்டது கடல் மட்டத்தில இருந்து. அதுல ஆனைமுடி அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிகரத்தில் மிக உயரமானது. அது எங்க இருக்குன்னா ஆனைமலையில இருக்கு. அதுக்கடுத்து நம்ம போடி நாயக்கனூர் அப்படின்னு சொன்னா காடமம் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், பழனி ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், கொடைக்கானல் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும், புதியல் ஹில்ஸ் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை. அதுக்கடுத்து இந்த மிக பழமையான காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த மக்கள் யார் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இருளர்கள், இருளாஸ், புலையர்கள், புலையாஸ், அந்த தோடர்கள், தோடாஸ். இவங்கெல்லாம் எங்க இருக்காங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்காங்க. அதனாலதான் மேற்கு தொடர்ச்சி மலைய 2012 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு யுனெஸ்கோ 2012 இந்த மேற்கு தொடர்ச்சி மலைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைக்கு வந்தோம் அப்படின்னா இதுதான் உலகத்துல இருக்கிற மலைகளிலேயே மிக பழமையானது. இது மேற்கு தொடர்ச்சி மலை. இது வங்காள விரிகுடாவில இருந்து பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் கிழக்கு பகுதியில், இது மேற்கு பகுதியில் மிக நீண்டமாக ஒரே ஸ்டீப்பா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு பாத்தீங்கன்னா அதுல நீலகிரி மலை மிக உயரமானது. அதுல பர்டிகுலரா நீலகிரியில இருக்கக்கூடிய தொட்டப்பட்டா மிக உயரமான சிகரம். அதுக்கடுத்து தமிழகத்துல இந்த மேற்கு புறத்தில் இருக்கக்கூடிய மேற்கு கடற்கரை, அந்த மேற்கு கடற்கரை என்ன சொல்றோம் அப்படின்னா கொங்கன் அல்லது மலபார் கடற்கரைன்னு நம்ம சொல்றோம். கொங்கன் அல்லது மலபார் கடற்கரைன்னு சொல்றோம். கிழக்கு கடற்கரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொராமண்டல் கோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஈஸ்டர்ன் கோஸ்ட் அப்படின்றத நம்ம கொராமண்டல் கோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல இருந்து மிக முக்கியமான போர்ட் ஏர்லியஸ்ட் பீரியட்ல எது அப்படின்னு பாத்தீங்கன்னா those ports are referred in our earliest Tamil literatures. அதாவது மிக தொன்மையான தமிழ் இலக்கியங்களில் கூறப்பட்டிருக்கக்கூடிய தொன்மையான துறைமுகங்கள் காவேரி பூம்பட்டினம், தொண்டி, கொர்க்கை, மாமல்லபுரம், காயம். இந்த 5 கடற்கரையும் மிக முக்கியமான கடற்கரைகள். அதுக்கடுத்து தமிழ்நாட்டுல ஓடக்கூடிய மிக முக்கியமான ஆறுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பாலாறு, தமிழகத்தினுடைய வடபகுதியில் ஓடக்கூடிய பாலாறு, பெண்ணாறு. இந்த பாலாறு அப்படிங்கிறது நந்தி துர்க்கம் அப்படிங்கிற மலையிலிருந்து கோலார், அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்துல அது தோன்றுகிறது. இது எங்க போய் கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் போய் கலக்குது. இந்த ஆற்றங்கரையில இருக்கக்கூடிய நகரங்கள் வாணியம்பாடி, ஆம்பூர், வெள்ளூர், ஆற்காட்டு, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. இதெல்லாம் இந்த பாலார் என்னுடைய கரையோரத்தில் அமைந்திருக்கக்கூடிய நகரங்கள்.
அதுக்கடுத்து பெண்ணார் அப்படிங்கிறது நந்தி ஹில்ஸ், அதாவது நந்தி மலையில் தோன்றுகிறது. இதுவும் கர்நாடகாவில் தான் தோன்றுது. இது தமிழகத்தினுடைய வடக்கு பகுதியில் ஓடக்கூடிய நதி, வங்காள விரிகுடாவில் கலக்கக்கூடியது. அதுக்கடுத்து மிக முக்கியமான ரிவர் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வைகை. இட் இஸ் ஆரிஜினேட் இன் த பெரியார் பிளாட்டியூ. பெரியார் பிளாட்டியூ அப்படிங்கிறது சேலம், ஈரோடு அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையோடு சேர்ந்த அந்த பிளாட்டியூ. பிளாட்டியூன்னா உங்களுக்கு பீடபூமின்னு பேர். ஒரு புறம் உயர்ந்து இருபுறம் தாழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு மேடான பகுதிக்கு பேரு பிளாட்டியூன்னு பேரு. அதுல பெரியார் பிளாட்டியூல தான் இந்த வைகை ரிவர் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தியாகி கல்ஃப் ஆஃப் மன்னார்ல, அதாவது மன்னார் வளைகுடாவில் போய் கலக்குது. அதுக்கடுத்து தாமிரபரணி, அது எங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உற்பத்தி ஆகி திருநெல்வேலி, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வழியா கல்ஃப் ஆஃப் மன்னார்ல போய் கலக்குது. எந்த இடம் அப்படின்னா புன்னைக்காயல் அப்படிங்கிற இடத்துல அது கலைக்கிறது. அதுக்கடுத்து சில சின்ன சின்ன ரிவர்ஸ் இருக்குது, அது அவ்வளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கடுத்து தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாடு ஈக்வட்டாருக்கு மிக அருகாமையில் இருக்கிறதுனால 8 டிகிரிக்கு மேல நமக்கு வெப்பம் நார்த் இந்தியாவோட சவுத் இந்தியா கூடுதலாக இருக்கும். அதுக்கடுத்து இங்க வரக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபியூனா. ஃப்ளோரா அப்படின்னா மரங்கள், ஃபியூனா அப்படின்னா விலங்குகள். மரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஏராளமான ஃபாரஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. ஏன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ்லயும் வெஸ்டர்ன் காட்ஸ்லயும் நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு. இன்னொன்னு எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது பசுமை மாறா காடுகள் அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு. அதுல பர்டிகுலரா நீலகிரி, கொடைக்கானல் அந்த ரேஞ்சில பாத்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல இந்த ரோஸ் வுட்டு, சாண்டல்வுட்டு, டீக் வுட்டு, ரப்பரு, செரியல்ஸ் அதாவது இந்த பருப்பு வகைகள், கோகனட்டு, டொபேக்கோ, சுகர் கேன், கிரவுண்ட்நட்டு, இதெல்லாம் இந்த பகுதிகளில் தமிழ்நாட்டுல அதிகமா விளைகிறது. இது தமிழ்நாட்டினுடைய ஒரு ஓவரால் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ், அதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து ஒரு நாட்டினுடைய வரலாறை நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த வரலாறை எழுதுவதற்கு பயன்படக்கூடிய ஆதாரங்கள் மிக மிக முக்கியம். ஆதாரம் இல்லாம வரலாறு எழுத முடியாது. இப்போ பொய் கதை, நாவல் எழுதுறது மாதிரி ஆயிரும். அப்போ உண்மையான வரலாறு எழுதணும்னா நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும். அதுல மிக முக்கியமானது தொல்பொருள் ஆதாரம். அப்படி தொல்பொருள் ஆதாரம் அப்படின்னா பழமையான மக்கள், பழங்காலத்து மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் பூமிக்கு அடியிலும் பூமிக்கு மேலும் இருக்கக்கூடியவற்றை கண்டெடுத்து அதன் மூலமாக எழுதக்கூடிய வரலாறு. அதற்கெல்லாம் என்ன பேர் அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். அதாவது the earliest things were getting from the surface or under surface. அதாவது பூமிக்கு மேலும் பூமிக்கு கீழும் இருக்கக்கூடிய earliest things which were utilized by the people in different ages. பல்வேறு காலங்களை சார்ந்த பல்வேறு வகைப்பட்ட மக்கள் பயன்படுத்திய பொருள்கள், பூமிக்கு மேலும் பூமிக்கு கீழும் கிடைக்கக்கூடிய பொருள்களை கொண்டு அறியப்படக்கூடிய வரலாற்று செய்திகள் உள்ளடக்கியது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி அப்படிங்கிறது. இதுல மிக முக்கியமான தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்ச இடங்கள் எது அப்படின்னா அரிக்கமேடு, ஆலங்குளம், கொற்கை, கரூர், காவிரிப்பூம்பட்டினம், கொடுமணல், மாங்குடி, மாங்குளம்,
பொருந்தல், கீழடி. இது எல்லாம் தமிழக வரலாற்று தொல்பொருளியல் மூலமாக தமிழக வரலாற்றை தெள்ள தெளிவாக அறிவதற்காக பயன்படக்கூடிய இந்த தொல்பொருள் சின்னங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள். அதுக்கடுத்து இலக்கியங்கள் சொல்லக்கூடிய மிக தொன்மையான இடங்கள் எது அப்படின்னா, மணிமேகலையில காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்றாங்க, சிலப்பதிகாரத்துல காவிரி பூம்பட்டினத்தை பத்தி சொல்றாங்க, மதுரையை பத்தி சொல்றாங்க. இது எல்லாம் மிக தொன்மையான காலத்திலிருந்தே நமக்கு கிடைக்கிறது. இது தொல்லியல் ஆதாரங்கள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய மிக சிறந்த இடங்கள். அதுல மிக முக்கியமானது பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொடுங்கல்லூர் அப்படிங்கிறது எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது கேரளாவில் இருக்கிறதுல இருந்து நிறைய தொல்பொருள் சின்னங்கள் தமிழகத்தை சார்ந்து நம்ம எடுத்திருக்கிறோம். அதுக்கடுத்து சாலுவங்குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெட்ராஸ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் மிக தொன்மையான முருகன் கோயில் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. மிக தொன்மையானது, சங்க காலத்தை ஒட்டிய ஒரு முருகன் கோயில் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா, சாலுவன்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல மெட்ராஸ் பக்கத்துல இருக்குது, அங்கதான் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய செங்கல் எல்லாம் வந்து சங்க காலத்தை சார்ந்த செங்கல்லாக இருக்கின்றன. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த கொடுமணல் அப்படிங்கிறது எங்க இருக்குது அப்படின்னா ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. ஏன்னா இந்த கொடுமணல் நான் சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பார்த்துக்கோங்க. கொடுமணல் அப்படிங்கிறது ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. இது ஏறத்தாழ கிமு 4ஆம் நூற்றாண்டு, கிமு 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த பொருள்கள் வந்து அங்க கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து மாமல்லபுரம் பாத்தீங்க அப்படின்னா அது மிக தொன்மையானது. ஆனா ஸ்கல்சர் அதாவது ராக்கெட் டெம்பிள், ராக்கெட் கேவ் டெம்பிள், ஸ்ட்ரக்சரல் டெம்பிள், அது என்ன சொல்லுவாங்கன்னா சீசோர் டெம்பிள் சொல்லுவாங்க. கடற்கரை கோயில்ங்கிறது கட்டுமான கோயில். அதுக்கடுத்து அந்த பஞ்சபாண்டவ ரதங்கள் அப்படிங்கிறது அதாவது ரதாஸ். அதுக்கடுத்து அதை ஒட்டி இருக்கக்கூடிய பாறையில செதுக்கி இருக்கிறது வந்து ராக்கெட் கேவ் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க 3 வகையான தொன்மையானது இருக்கு. ஆனா சங்க காலத்தை சார்ந்த துறைமுகம் அங்க இருக்கு. இது எல்லாம் சங்க காலத்தை சார்ந்த மிக முக்கியமான தொல்பொருளியல் சார்ந்த இடங்கள். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா கீழடி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கீழடி 2015 ஆரம்பிச்சாங்க, இப்பவும் நடந்துகிட்டு இருக்குது. இதுல நிறைய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. அந்நிய தேசத்தை சார்ந்த பொருள்கள் நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து கோல்டு ரிங்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல டிரைனேஜ் சிஸ்டம் எது மாதிரி அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிகத்தை சார்ந்த அந்த பாதாள சாக்கடை திட்டமானது கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மக்கள் வந்து மிக தொன்மையான நாகரிகமாக வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. அதுக்கடுத்த ஆதாரங்கள் என்ன அப்படின்னா நினைவு சின்னங்கள், மானுமெண்ட்ஸ். அந்த மானுமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன, கோயில்கள், கோட்டைகள், அரண்மனைகள், அதாவது டெம்பிள்ஸ், ஃபோர்ட்ஸ், பேலசஸ், dwelling places. There were the people were living the houses. அப்ப இது இல்ல, இது இந்த 4 என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டெம்பிள், ஃபோர்ட்ஸ், பிளேசஸ், டுவெல்லிங் பிளேசஸ் அல்ல செட்டில்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய மான்யூமெண்ட்ஸ், அவங்களுடைய நினைவு சின்னங்கள். அதை பார்த்துட்டு வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் வேர் யூஸ்ட் பை த பீப்புள் ஆஃப் தோஸ் பீரியடு, வாட் ஆர் த டெக்னிக்ஸ் வேர் யூஸ்ட் பை த பீப்புள் ஆஃப் தோஸ் பீரியடு, இது எல்லாம் நமக்கு வந்து மிக தெளிவாக அறிய வருகிறது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா எபிகிராபி அப்படிங்கிறது கல்வெட்டியல் அல்லது எழுத்து பொறிப்பியல்னு தமிழ்ல சொல்லுவாங்க. எபிகிராபின்றது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். அதுதான் நமக்கு ஆதாரங்கள்லயே மிக தொன்மையான ஆதாரம். தமிழுக்கு செம்மொழி
வாங்கி தந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த எபிகிராஃபி மூலம் தான் நமக்கு கிடைச்சிச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் வழங்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய மிக தொன்மையான எழுத்து வடிவத்துக்கு பேரு தமிழ் பிராமின்னு பேரு. இது கிமு 3ஆம் நூற்றாண்டுல அசோகன் பிராமி அப்படின்னு ஒரு பிராமி இருக்கு. அசோகன் கல்வெட்டு ஆணைகள் வெளியிட்ட மொழி எழுத்து பொறிப்பு அசோகன் பிராமின் பேரு. ஆனா அசோகன் பிராமிக்கும் தமிழ் பிராமிக்கும் என்டையர்லி டிஃபரெண்ட் ரெண்டும். தமிழ் பிராமியில எல்லா எழுத்துக்களும் உச்சரிப்பு கரெக்டா இருக்கும். அசோகன் பிராமியில எழுத்து உச்சரிப்புகள் அவ்வளவு சரியா இருக்காது. அது சமஸ்கிருதத்தை சார்ந்ததாக இருக்கும். அப்ப அதுல மிக தொன்மையான எழுத்து பதிப்பு எங்க இருக்குது அப்படின்னா, நம்ம மதுரை பக்கத்துல இருக்கக்கூடிய மாங்குளத்துல இருக்கக்கூடிய ஒரு சமண மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் அது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முந்தியது. ஏன்னா அதுலதான் பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி குறிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. மிக தொன்மையான சங்க காலத்து மன்னன் பாண்டிய நெடுஞ்செழியன். அவன் பெயர் அந்த கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க. இது மிக முக்கியமானது. இது எங்க இருக்குன்னா மாங்குளம் அரிட்டாப்பட்டி கல்வெட்டுல இருக்கிறது. அதே கல்வெட்டுலதான் சங்க காலத்துக்கு முந்தின காலத்துல வணிகர்கள் சங்கம் வச்சு ஒரு வணிக குழு ஏற்படுத்தி அதன் மூலமாக வியாபாரம் செஞ்சாங்க. என்னென்ன வியாபாரம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அழகர்மலை கல்வெட்டுல இருக்கு. நல்ல ஈஸியா தெரிஞ்சுக்கோங்க. அழகர்மலை தமிழ் பிராமி கல்வெட்டுல என்னென்ன தமிழர்கள் வியாபாரம் பார்த்தாங்க சங்க காலத்துல அப்படின்ற கல்வெட்டு பெயர் இருக்கு. என்னென்ன வியாபாரம் அப்படின்னு துணி வணிகம், உப்பு வணிகம், உப்பு வணிகம், நெல் வணிகம், சர்க்கரை வணிகம், இது எல்லாம் அதுல சொல்றாங்க. அதுக்கடுத்து மாங்குளம் கல்வெட்டுல பாத்தீங்க அப்படின்னா வணிக குழு, the trade associations were also formed by the people of the Sangam period. This was mentioned in that inscription. அதனால அது மிக முக்கியமான இன்ஸ்கிரிப்ஷன். இந்த மாங்குளம் கல்வெட்டுல 2 இம்பார்ட்டன்ட். ஒண்ணு பாண்டிய நெடுஞ்செழியன், சங்ககால பாண்டிய நெடுஞ்செழியன் மன்னன் பெயர் இருக்குது. அதுக்கடுத்து அவனுடைய அமைச்சன் அல்லது பணியாளன் கடலன் வழுத்தி அப்படிங்கிறவன் பெயர் அதுல இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வணிக குழு வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது, என்ன வணிகம் செஞ்சாங்க அப்படின்றது அழகர்மலை கல்வெட்டுல இருக்கு. இது எல்லாம் மிக தொன்மையான காலத்துல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய. ஏன்னா அதுல உங்களுக்கு இருக்க சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எக்கானமி அப்படின்னு இருக்கும். அந்த எக்கானமிக்கு அந்த 2 கல்வெட்டு மிக முக்கியமானது. சங்க காலத்துல என்ன மாதிரியான எக்கானமி. அதே மாதிரி கீழடியில உங்களுக்கு சொன்னேன். கீழடியில பாத்தீங்க அப்படின்னா சீனால இருந்து பல பொருள்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அந்த சீன மது பாட்டில்கள் பயன்படுத்தின அந்த பாட்டில்களுடைய எச்சங்கள் கீழடியில கிடைச்சிருக்கு. இப்ப இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பொருளாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது. அதுக்கடுத்து தமிழ் கல்வெட்டு தவிர பிற கல்வெட்டுல நம்மளை பத்தி எங்கெங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோகருடைய 2வது பாறை தூண் கல்வெட்டுல The Asoka's rock edict number 2ல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சேர சோழ பாண்டியா அந்த சத்திரிய புத்திராஸ். சத்திய புத்திராஸ் என்றது யாருன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மன்னன் தான் அதியமான், தகுடோரையாண்ட அதியமான். அவரை பத்தியும் அந்த கல்வெட்டுல சொல்லியிருக்காங்க. அந்த கேரள புத்திராஸ், கேரளா வாழ்ந்த கேரள புத்திரர்கள், இவங்களை பத்தி அதுக்கடுத்து தாமிரபரணி ஆத்தையும் சொல்றாங்க. பாண்டிய தம்பபண்ணி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக அரசர்களை பற்றிய குறிப்பு அசோகருடைய கல்வெட்டுல 2வது ஈடிக்ட், ராக் ஈடிக்ட்ல சொல்றாங்க. அதுக்கடுத்து ஹதிகும்பா கல்வெட்டு அப்படிங்கிறது கலிங்க மன்னன் காரவேலன் அப்படிங்கிறத வெளியிட்டது. த ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் காரவேலா ஆஃப் கலிங்கா. அதுல இந்த தமிழ் மன்னர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கலிங்க மன்னன் காரவேலனை பற்றிய செய்தி தமிழ் இலக்கியத்துல மாமூலனார் அப்படிங்கிறவரு
சொல்லியிருக்கிறார். இந்த மௌரியர்களை பத்தியும் அந்த கலிங்க மன்னனை பத்தி வம்ப மௌரியாஸ் அப்படின்னு சொல்றாங்க. வம்புக்கு சண்டை இழுக்கக்கூடியவங்க இந்த மௌரியர்கள் அப்படின்னு இந்த மாமூலனார் வந்து அவருடைய இலக்கியத்துல சொல்றாரு, சங்க இலக்கியத்துல. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அது உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து லேட்டர் இன்ஸ்கிரிப்ஷன் நிறைய சின்னமனூர் பிளேட்டு, முதுகுடுமி பெருவழுதியினுடைய வேள்விகுடி செப்பீடு, இது எல்லாமே வந்து மிக தொன்மையான நம்மளுடைய மொழி சார்ந்த வரலாறு சார்ந்த கல்வெட்டுக்களை உள்ளடக்கிய எழுத்துக்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே இசையை பற்றி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரே கல்வெட்டு தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அந்த கல்வெட்டு குடுமியான் மலையில இருக்கு. இது யார் காலத்துல எழுதப்பட்டது அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் காலத்துல இந்த இசை கல்வெட்டு குடுமியான் மலையில எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குடுமியான் மலை மியூசிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் மகேந்திரவர்மா பல்லவா ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருக்கோவலூர் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு கோயில் கல்வெட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இமாலேஷன்னா அதாவது கடவுளுக்கு தன்னையே பலியிட்டுக் கொள்வது, அந்த முறையை பத்தி அங்க சொல்றாங்க. இந்த முறையை இலக்கியத்துல கபிலர் சொல்றாரு, தமிழ் இலக்கியத்துல கபிலர் சொல்றாரு. அந்த கபிலர் சொன்னதை அப்படியே கல்வெட்டுலயும் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து நம்ம பகுதிகளில் கிடைக்கக்கூடிய நிறைய இந்த ஹீரோ ஸ்டோன்ஸ், அதாவது வீர நடுகற்கள், அதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுக்கடுத்து நியூமஸ்மேட்டிக்ஸ் அப்படின்ற அடுத்த ஆதாரம், அது வந்து நாணயங்கள்னு பேரு. இந்த நாணயங்கள்ல மிக தொன்மையான நாணயம் அப்படிங்கிறது சங்க காலத்து நாணயம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்ச் மார்க்கடு நாணயம்னு பேரு. அது என்ன பஞ்ச் மார்க்கடு நாணயம் அப்படின்னா இரண்டு புறமும் வந்து அச்சடிச்ச நாணயம். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு 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 கரெக்டான ஷேப்ல இல்ல, கரடு முரடான மன்னனுடைய சிம்பல் அடிச்ச ஒரு நாணயம். அதுக்கு பேரு பஞ்ச் மார்க்கடு நாணயம். அந்த பஞ்ச் மார்க்கடு நாணயம் சங்க காலத்துல வெளியிட்டிருக்காங்க, தங்கத்திலையும் வெளியிட்டிருக்காங்க, காப்பர்லையும் வெளியிட்டிருக்காங்க. அது ஏறத்தாழ இந்த நாணயங்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. கிமு 200 இருந்து கிபி 200 வரைக்கும் கிடைக்கக்கூடிய நாணயங்கள் எங்க கிடைக்குது அப்படின்னா பாண்டிய மன்னன் பெருவழுதியும் வெளியிட்டிருக்காரு, சேரல் இரும்பொறை சேர மன்னனும் வெளியிட்டிருக்காரு. இந்த நாணயங்கள் நமக்கு நிறைய கிடைக்குது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரிக்கமேடு அப்படிங்கிற இடத்துல செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சியில, அந்த அகழ்வாராய்ச்சியை யார் பண்ணினாரு அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சின்னா அலெக்சாண்டர் கன்னிகாம் அப்படிங்கிறவரு நடத்தினாரு. அது மிக முக்கியமானது. அங்க என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ரோமபுரியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்த வணிகர்கள் விட்டு போன ரோம நாணயங்களை அங்க கண்டுபிடிச்சாங்க. அரிக்கமேட்ல ரோமானிய நாணயங்கள், த ரோமன் காயின்ஸ் வர் டிஸ்கவர்டு இன் த அரிக்கமேடு எக்ஸ்கவேஷன் பை த அலெக்சாண்டர் கன்னிகாம். அந்த நாணயங்களை யார் வெளியிட்டது அப்படின்னா ரோமபுரி மன்னன் அகஸ்து சீசர் வெளியிட்டது. அதுக்கடுத்து டைபேரியஸ் அப்படின்ற 2 மன்னர்கள் வெளியிட்ட நாணயம் வந்து அங்க நமக்கு கிடைக்குது. அது ரெண்டும் தங்கத்திலையும் வெள்ளியிலையும், கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ், அது ரெண்டும் அங்க கிடைக்குது. இதையே அப்படியே நம்ம சங்க இலக்கியத்துல மதுரை காஞ்சியில சொல்றாங்க. நம்மளுக்கும் வந்து ரோமபுரி இடையே வணிகம் நடைபெற்றது அப்படிங்கிறத சங்க இலக்கியங்கள்ல சொல்றாங்க. அந்த இலக்கியங்கள்ல சொன்ன அந்த செய்தியானது நம்மளுக்கு வந்து நாணயமாக அங்க கிடைக்குது. இதே ரோமபுரி நாணயங்கள் நம்ம ஊர்ல போடி நாயக்கன் ஒரு கோம்பையில கிடைச்சிருக்கு, அதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஏரியாவிலையும் கிடைச்சிருக்கு, அரிக்கமேட்லயும் கிடைச்சிருக்கு. இந்த ரோமபுரி நாணயங்கள் வந்து ரோம்ல இருந்து, அதாவது இத்தாலியில இருந்து இந்தியாவுக்கு, குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வணிகம் செய்ய வந்தாங்க அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தமிழர்களும் சரி ரோமானியர்களும் சரி கப்பல் வியாபாரத்தில் முதிர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, கப்பல் கட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது அப்படியே சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் மிகச்சிறந்த மாநாயகன் அப்படின்னு சொல்றாங்க. யார? நம்ம கண்ணகியினுடைய அப்பாவை, கோவலனுடைய அப்பா மாசாத்துவன் சொல்றாங்க. மாசாத்துவன்னா கடலையே தோற்கடித்து செல்லக்கூடிய கப்பலை நிறுவியவன், கப்பல் வணிகம் செஞ்சவன் அப்படின்னு அர்த்தம்.
சாத்துவன் அப்படின்னா வணிகன். அதுக்கு அடுத்து இப்ப இது ரெண்டையும் இலக்கியத்துல சொல்றாங்க, கற்பனையா இல்லாம அது அப்படியே நம்மளுக்கு இங்க கிடைக்குது, ரோமாபுரி நாணயங்களா நமக்கு கிடைக்கிறது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த மௌரியர்கள் வெளியிட்ட நாணயங்கள், சாதவாகனர்கள் வெளியிட்ட நாணயங்கள், இது எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கிறது. இது எல்லாம் நாணயங்கள். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள். இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா சங்ககால இலக்கியங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வரலாறு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. கற்பனையை கொஞ்சம் நம்ம நீக்கிட்டு உண்மையான வரலாறு, அந்த ஊரினுடைய இயற்கை அழகு, அந்த நாட்டினுடைய இயற்கை அழகு, அந்த மக்கள் உடுத்திய ஆடை, அந்த மக்கள் பேசிய மொழி, அந்த மக்களினுடைய பழக்க வழக்கம், மக்களினுடைய பண்பாடு, இது எல்லாம் உண்மை. ஆனா கற்பனையா என்ன எக்ஸாஜரேஷன் பண்ணியிருப்பாங்க, நிறைய இமேஜினேஷன் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த லிரிக் ஸ்டைல் வர்றதுக்காக செஞ்சிருப்பாங்க. அப்படி எழுதப்பட்டதுதான் தொல்காப்பியம், எட்டுத்தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு, இரட்டை காப்பியங்களான மணிமேகலை, சிலப்பதிகாரம். இது எல்லாம் மிகச்சிறந்த இலக்கியங்கள். இதுல இருந்து நிறைய வரலாறு எழுதலாம். இந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லக்கூடிய பாண்டிய நெடுஞ்செழியன் யாரு கோவலன் கண்ணகி திருமணத்துக்கு வர்றாங்க, அதே காலத்துல ஸ்ரீலங்கா மன்னன் கயவாகு வேந்தன் அப்படிங்கிறவன் இங்க அந்த திருமணத்துக்கு வர்றான். அப்ப இந்த திருமணத்தை பத்தி நம்ம இலக்கியங்கள் மட்டும் சொல்லல, அங்க ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய அவர்களுடைய இலக்கியம் அதுல சொல்றாங்க. இந்த மாதிரி தமிழக மன்னன் நெடுஞ்செழியனோடு உறவு கொண்டு மிகப்பெரிய வாணியனான மாநாயகன் மாசாத்துவன் திருமணத்திற்கு நம் மன்னர் கயவாக வேந்தன் அங்க போனாரு அப்படின்னு அவங்க இலக்கியத்துல சொல்றாங்க. இப்ப இது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இலக்கியங்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் மிக உண்மையான இலக்கியங்கள் அப்படின்னு பாக்குறோம். அதுக்கடுத்திய தமிழ் இலக்கியங்கள் அல்லாத பிற இலக்கியங்கள் என்ன நம்ம தமிழக வரலாறு சொல்லுது அப்படின்னா ராமாயணம், மகாபாரதம், இது ரெண்டுலயுமே நம்ம மதுரையை பத்தி கபாடபுரம் முதல் சங்கம் இருந்தது, இரண்டாவது சங்கம் இருந்தது. முதல் சங்கம் இருந்தது தென்மதுரை, அதுக்கடுத்து இரண்டாவது சங்கம் இருந்தது. முதல் சங்கம் மதுரை கடல் கொள்ளா போயிருச்சு, அதாவது சுனாமி அடிச்சுட்டு போயிருச்சு. அதுக்கடுத்து இரண்டாவது தலைநகரம் கபாடபுரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கபாடபுரமும் சுனாமியால் அடிச்சுட்டு போயிருச்சு இரண்டாவது தமிழ் சங்கத்தை. மூன்றாவது தமிழ் சங்கம் இப்ப இருக்கக்கூடிய வடமதுரை, இப்ப இருக்கக்கூடிய மதுரையில முக்கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மதுரையில இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லல. நம்ம நம்ம இலக்கியங்கள்ல சொல்லல, ராமாயணத்திலயும் சொல்றாங்க, மகாபாரதத்திலையும் சொல்றாங்க அதை பத்தி. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சொல்றவர் மிக முக்கியமானவரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரேக்கத்துல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு தூதுவர். அவரு பேரு மெகஸ்தனிஸ். அவரு இண்டிகா அப்படின்னு ஒரு நூல் இந்தியாவை பத்தி எழுதுறாரு. அதுல நம்ம பாண்டிய மன்னர்களை பத்தி நிறைய விஷயங்களை சொல்றாரு. அதுக்கு அடுத்து வட இந்தியாவில மௌரிய பேரரசு காலத்துல எழுதப்பட்ட அர்த்த சாஸ்திரம், அரசியல் நூல். அந்த அரசியல் நூல்ல இந்த கவாடம், பாண்டியா கவாடம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பாண்டியா கவாடம்? கவாடம் அப்படின்னா அந்த அர்த்த சாஸ்திரம் எழுதின சமஸ்கிருதத்துல கவாடம் அப்படின்னா பியர் சிட்டி அப்படின்னு பேரு. இப்ப மதுரை முத்துக்களால் நிறைந்த மிகச்சிறந்த ஒரு பேரரசு அப்படின்னு எதுல சொல்றாங்க? அர்த்த சாஸ்திரத்துல சொல்றாங்க. அதுக்கடுத்து இது நம்ம இந்தியாவுக்குள்ள இருந்த இலக்கியங்கள் சொல்லுது. அதுக்கடுத்து வெளிநாட்டு இலக்கியங்கள் எது எது நம்ம தமிழ்நாட்டை பத்தி சொல்லுது அப்படின்னா மிக முக்கியமானது, அதாவது கிரேக்கத்தில் இருந்து இங்க வந்தவங்க பிளினி, ஸ்ட்ராபோ, டாலமி அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த நேச்சுரல், அதாவது இயற்கை வரலாறு அப்படின்னு எழுதின ஒரு பிளினி அப்படிங்கிறவரு, டாலமி அப்படிங்கிறவரு மேப் ஆஃப் தி வேர்ல்டு, உலக வரைபடம் அப்படின்னு எழுதுறாரு. அதுக்கடுத்து பேர் தெரியாத ஒருத்தர் பெரிப்புலஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படின்னு ஒரு நூல் யூரோப்ல. அந்த நூல்லையும் இந்த பாண்டிய நாட்டை பத்தி, பாண்டியர்களுடைய சிறப்பை பத்தி, அவருடைய வீரத்தை பத்தி, குறிப்பா தமிழ்நாடு தெம்பிரிக்கா அப்படின்னு சொன்னாங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோமா இல்லையா, அதை பத்தி சொல்றாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சீன இலக்கியங்கள், பான்கு அப்படிங்கிற ஒரு கிபி 1ஆம் நூற்றாண்டுல
இங்க வர்றாரு. அவரு எதை பத்தி சொல்றாரு அப்படின்னா காஞ்சியினுடைய சிறப்பை பத்தி சொல்றாரு. காஞ்சியில எப்படி புத்த மடாலயங்கள் மிக சிறப்பாக இருந்தது, புத்த பிட்சுக்கள் எப்படி புத்த சமயத்தை பரப்புனாங்க அப்படின்னு இந்த சைனீஸ் ரைட்டர் யாரு பான்கு 1ஆம் நூற்றாண்டுல பத்தி அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ஹுவான் சுவாங் அப்படிங்கிறவரு அவரு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டை பத்தி அவருடைய நூல்ல சொல்றாரு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீலங்கானுடைய மிகச்சிறந்த வரலாற்று இலக்கியங்கள் 2. அது ஒண்ணு மகாவம்சம், தீபவம்சம்னு பேரு. இந்த மகாவம்சத்திலையும் இந்த தீபவம்சத்திலையும் தமிழ்நாட்டினுடைய வரலாறையும் தமிழ்நாட்டோடு ஸ்ரீலங்காவிற்கு இருந்த உறவை பற்றியும் அதுல சொல்றாங்க. அப்பல நான் சொன்னா இல்லைங்களா, அந்த கயவாகு வேந்தன் அப்படிங்கிறவன் ஸ்ரீலங்காவினுடைய மிகச்சிறந்த மன்னர்களில் ஒருத்தன். அவன் கிமு 3ஆம் நூற்றாண்டுல ஆட்சி பண்ணவன். அப்ப அந்த கிமு 3ஆம் நூற்றாண்டுல தான் சிலப்பதிகாரம் இங்க நடந்திருக்குது. கண்ணகி கோவலன் கதை இங்க நடந்திருக்கு. அப்ப மன்னராக இருந்தவன் பாண்டிய நெடுஞ்செழியன். அப்ப பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அழைப்பின் பேர்ல ஸ்ரீலங்கா மன்னன் யாரு, கயவாகு வேந்தன் இங்க வந்திருக்கிறாருன்றத இந்த மகாவம்சமும் தீபவம்சமும் அங்க சொல்றாங்க. அதே செய்திய சிலப்பதிகாரத்திலையும் சொல்றாங்க. அதனால இது அந்த காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் பெரும்பாலும் உண்மையானவை அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப இது எல்லாம் வச்சு நம்ம இப்ப வரலாறு எழுத போறோம். அப்ப தமிழக வரலாறு இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இதுல இருந்து என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, மிக முக்கியமானது. அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு கேட்கலாம். தமிழகத்தை பற்றி கூறிய சீன பயணி யாரு, அல்லது தமிழகத்தை பற்றி கூறிய கிரேக்க பயணி யாரு, அல்லது அரிக்கமேடு எங்கு அமைந்துள்ளது, அல்லது தமிழ்நாட்டினுடைய மிக உயரமான சிகரம் எது, அல்லது தமிழ்நாட்டின் மிக உயரமான சிகரமாகிய ஆனைமுடி எந்த மலைத்தொடரில் அமைந்துள்ளது, இப்படின்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம இப்ப பார்க்க போறது ஹிஸ்டரிய 2ஆ பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு பிரிக்கிறோம். இப்ப வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறது மிக தொன்மையான காலம். அந்த தொன்மையான காலத்தை எப்படி பிரிக்கிறோம்னா கற்காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த கற்காலத்தை எப்படி பிரிக்கிறோம்னா பழைய கற்காலம், 2வது புதிய கற்காலம்னு பிரிக்கிறோம். புதிய கற்காலத்தை பெருங்கற்காலம், அதுக்கடுத்து உலோக காலம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். இப்ப அதுக்கெல்லாம் என்ன டெர்மாலஜி அப்படின்னா, இதுல இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு பேரு பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு பேரு. இந்த பேலியோலித்திக் ஏஜ் அப்படின்னா மிக தொன்மையான காலம்னு பேரு. அதனுடைய காலம் ஏறத்தாழ கிமு 60க்கு முன்னாடி உள்ள காலம். கிமு 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள காலம். அதை நம்ம இந்த பேலியோலித்திக் அப்படிங்கிறது எதுல இருந்து வருதுன்னா கிரேக்க சொல்லது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா மிக தொன்மையான ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு பேரு. இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜை 3ஆ பிரிக்கிறோம். பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோ ஏஜ், லேட்டர் பேலியோ ஏஜ். அதுல ஏர்லி ஸ்டோன் ஏஜ் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பேலியோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது பழைய கற்காலம் அப்படிங்கிறது அதனுடைய அந்த கற்காலத்து சின்னங்கள், இந்த கல் கருவிகள், அதை யாரு முதன்னு தமிழ்நாட்டுல கண்டெடுத்தாரு அப்படின்னா ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படிங்கிறது. ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவரு எங்க கண்டெடுத்தாரு அப்படின்னா பல்லாவரம், சென்னைக்கு அருகாமையில் உள்ள பல்லாவரம் அப்படிங்கிற ஊர்லயும், அதுக்கடுத்து செங்கல்பட்டுலயும், நார்த் ஆர்காட்டு மாவட்டத்திலையும், இந்த 3 ஏரியாவில் இந்த பழைய கற்கால சின்னங்கள், the old stone age implements were discovered by Robert Bruce Foote from Pallavaram near Chennai in Sengalpattu and North Arcot. அதை ஏன் அதை பழைய கற்காலம் சொல்றோம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் கரடு முரடான கற்களை பயன்படுத்தினாங்க. The rude and crude stones were used for their daily weapons to kill the animal. In that period, the people not settlers, they were wardens. அதாவது அவங்க ஒரு இடத்தில் தங்கி உணவு சமைத்து உண்டவர்கள் கிடையாது, அவங்க எல்லாம் நாடோடிகள். அதுல இன்னும் சில முக்கியமான
பொருள்கள் எங்கெங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டுல சென்னையில இருக்கக்கூடிய பலாவரம், அதுக்கடுத்து வடமதுரை, அத்திரம்பாக்கம், குடியம் அப்படிங்கிற இந்த 4 ஊர்ல இந்த பழைய பேலியோலித்திக் ஏஜ்ல ஏர்லி ஸ்டோன்ஸ் அங்க நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப அங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஸ்பியர்ஸ், டூல்ஸ் ஃபார் டிக்கிங், சோப்பர்ஸ், நைஃப்ஸ், ஹேமர் ஸ்டோன்ஸ், சிம்பிள் ஹேண்ட் ஆக்சஸ், இது எல்லாம் வந்து அங்க கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மிடில் ஸ்டோன் ஏஜ், த மேசோலித்திக் ஏஜ். முதல்ல பேலியோலித்திக் ஏஜ், அதுக்கு அடுத்து செகண்ட் மேசோலித்திக் ஏஜ். மேசோலித்திக் ஏஜ் அப்படிங்கிறது கரடு முரடான கற்கள் ஓரளவிற்கு அவங்க அதாவது கையில குத்தாம இருக்கிற மாதிரி. The stones are not polished. அது வந்து பாலிஷ் பண்ணது இல்லை, கரடு முரடான கல்லுலையே கொஞ்சம் அவங்க கைக்கு அடக்கமா. அப்படியாப்பட்டது இந்த மேசோலித்திக் ஏஜ் இம்ப்ளிமெண்ட்ஸ் எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னா, மிக முக்கியமான இடம் ரெண்டு இடம், கோட்டலையார், செங்கல்பட்டு, இந்த 2 இடத்துல கிடைச்சிருக்குது. அதுக்கடுத்து கோட்டலையார், KORTALAYAR. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோலித்திக் ஏஜ். மைக்ரோ அப்படின்னா உங்களுக்கு தெரியும், லித்திக் அப்படின்னா பாறை தெரியும். அப்ப இந்த மைக்ரோ லித்திக் ஏஜ் அப்படிங்கிறது சிறிய கற்களை பயன்படுத்திய காலம். அந்த சிறிய கற்கள் பயன்படுத்திய எந்தெந்த ஏரியாவில கிடைச்சிருக்கு அப்படின்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த 2 ஏரியாவில கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து அத்திரம்பாக்கம் சென்னை பக்கத்துல கிடைச்சிருக்கு, நம்ம மதுரையிலையும் கிடைச்சிருக்கு. இதனுடைய காலம் என்னன்னா கிமு 6000 கிமு 3000 வரைக்கும். இவங்களும் வந்து வாண்டரர்ஸ் தானே ஒழிய செட்டிலர்ஸ் கிடையாது. தே அன்சிவிலைஸ்டு பீப்புள் இவங்கெல்லாம். அதுக்கு அடுத்து நியூ ஸ்டோன் ஏஜ், த நியோலித்திக் ஏஜ்னு பேரு. இதுக்கு பேரு நியோலித்திக் ஏஜ். அந்த நியோலித்திக் ஏஜ் அப்படிக்கு என்ன, நம்ம ஹிஸ்டாரிக்கல் லாங்குவேஜ் அது. ஆனா நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னா புதிய கற்காலம்னு பேரு தமிழ்ல. இந்த புதிய கற்காலம் அப்படின்னா என்ன இருக்குன்னா, ஓல்டு ஸ்டோன் ஏஜ் ரூட் அண்ட் க்ரூட் ஸ்டோன்ஸ் வேர் யூட்டிலைஸ்ட் பை தி பீப்புள் ஃபார் ஹண்டிங் த அனிமல்ஸ் ஃபார் தியர் ஃபுட். ஆனா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் த சேம் ஃபங்க்ஷன், பட் த ஸ்டோன்ஸ் ஆர் பாலிஸ்ட். They were discovered the fire, they were discovered the wheel. There also some people were settled, some people were wanderers. The people were known the agriculture. The people were known the domesticated the animals. இதெல்லாம் நடந்தது எதுல அப்படின்னா இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் காலத்துல. அதாவது சக்கரம் கண்டுபிடிச்சது, நெருப்பு கண்டுபிடிச்சது, விவசாயம் செய்ய கண்டுபிடிச்சது, அதுக்கடுத்து ஒரு இடத்துல தங்கி வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினது. அதுக்கடுத்து தேவர் ஆல்சோ வியர் தி ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரம் த மேக்கிங் ஆஃப் த பாக்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் அண்ட் சம் லீவ்ஸ். அதாவது இலைகளையும் பட்டைகளையும் தங்களுடைய இடுப்பில் சுற்றி கொண்டு இருந்த காலம். அவங்க பயன்படுத்தின அந்த கல் ஆயுதங்கள் எப்படியாப்பட்டதுன்னா பாலிஷ் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம், நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம், புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப அது எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்டத்துல நிறைய கிடைச்சிருக்கு. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ண ஒரு பர்டிகுலரா பையம்பள்ளி, இது எங்க இருக்குன்னா நார்த் ஆர்காட் மாவட்டத்துல இருக்கு. அங்க இந்த 3 இருக்கு. நம்ம ஏரியாவிலேயே நிறைய கிடைச்சிருக்கு இந்த நியூ ஸ்டோன் ஏஜ் பத்தி. அவங்க பயன்படுத்தின டூல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அவங்களுடைய தொழில் என்னன்னு நான் சொல்லிட்டேன். அதாவது ஃபிஷிங், மீன் பிடிக்கிறது, ஹண்டிங்,
விலங்குகளை வேட்டையாடுவது, விலங்குகளை பழக்கப்படுத்தின காலம் தான் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ். அதுக்கடுத்து the tending of animals to use their daily works. The animals were used their daily works. அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் விலங்குகளை பயன்படுத்தி கொண்ட காலம் வந்து இந்த புதிய கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கடுத்து இவர்களுடைய உணவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், நட்ஸ், மீட் பிளஸ் ஆஃப் அனிமல்ஸ். இதுல நியோலித்திக் பீரியட்ல ஃப்ரூட்ஸ், ரூட்ஸ், நட்ஸ், மீட் அண்ட் பிளஸ் ஆஃப் அனிமல்ஸ் சாப்பிட்டு இருக்காங்க. இது தவிர இவங்க காலத்துல விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் பேர் தெரிஞ்சு செஞ்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கார்ன் கிரசஸ் இருந்திருக்கு, மீலிங் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு, மார்க்கர் அண்ட் பாஸ்டல் சோர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இது எல்லாம் வந்து அவங்க பயன்படுத்திருக்காங்க. குக்கிங் வேர் நோன் பை த பீப்புள் ஆஃப் த நியூ ஸ்டோன் ஏஜ் பீப்புள். அதுக்கடுத்து ட்ரெஸ், இவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் போட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்ற லீவ்ஸ் அண்ட் பார்க்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தோம். அதுக்கடுத்து ஆர்னமெண்ட்ஸ், அவங்க என்னென்ன எக்கானமி நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கா, அதனால இந்த நியூ ஸ்டோன் ஏஜ்ல என்ன மாதிரியான ஆடைகளை உடுத்தினாங்கன்றதை விட என்ன மாதிரியான அணிகலன்களை ஆர்னமெண்ட்ஸை உடுத்தினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பீட்ஸ், பட்டன்ஸ், பேங்கிள்ஸ், செல்ஸ் அண்ட் போன்ஸ். போன்ஸ் அப்படின்னா அந்த விலங்குகளினுடைய எலும்புகளை எடுத்து ரவுண்டா செதுக்கி கழுத்துல போட்டுக்கிறது, காதுல போட்டுக்கிறது, மூக்குல போட்டுக்கிறது, ஜடையில வச்சுக்கிறது, இந்த முறையை அவங்க பின்பற்றி இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க காலத்துல என்ன மாதிரியான கிராஃப்ட் அண்ட் ஆர்ட் இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பானை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த வீல் கண்டுபிடிச்சதே வண்டியை விட பானை செய்வதற்கு தான் அவங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க. இதை யாரு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா புரூஸ் ஃபுட் கண்டுபிடிச்சாரு. இந்த புதிய கற்கால மக்கள் வந்து பானைய செஞ்சிருக்காங்க அப்படின்றத ராபர்ட் புரூஸ் ஃபுட் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த தொல்லியல் ஆய்வாளர் அவர் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க காலத்துலதான் இந்த இறந்தவர்களை கொஞ்சம் பேர் புதைச்சிருக்காங்க. அப்படி புதைச்ச அந்த இடத்துக்கு அந்த புதைச்ச பொருள் வந்து ஆன்ஸ்ன்னு பேரு, அதாவது முதுமக்கள் தாலி அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து வாய் அகன்ற பானை வேசஸ் அப்படின்னு பேரு. அதுக்கடுத்து சின்ன சின்ன சட்டிகள் அதை சுத்தி வச்சிருப்பாங்க, பவுல்ஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாம் அவங்க காலத்துல இருந்திருக்கு. அதுக்கடுத்து டிஸ்போசல் ஆஃப் டெட், அதாவது இறந்தவர்களை என்ன பண்ணாங்க அப்படின்னா த்ரோன் ஆன் த ஹில்ஸ், மலைக்கு மேல தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா விலங்கு இது பறவைகளுக்கு அது உணவாக இருந்திருக்கு. ஏன்னா அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நெருப்பை கண்டுபிடிக்கல, கடைசி காலகட்டத்துலதான் நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பின்னாடிதான் அவங்க பரியல் பண்ணாங்க. அதுக்கடுத்து இவங்க என்ன ரிலீஜியன் அப்படின்னா ரிலீஜியன் அப்படிங்கிறது எதுவுமே கண்டுபிடிக்கல. அதுக்கு அடுத்து உள்ள காலம் இந்த புது கற்காலத்துக்கு அடுத்து மெகாலித்திக் ஏஜ் அப்படின்ற மூணாவது கட்டம் உலக வரலாற்றுல மெகாலித்திக் ஏஜ். மெகா அப்படின்னா பிக் சைஸ் ஆஃப், லித்திக் அப்படின்னா பாறைகள், மெகாலித்திக்னா பெருங்கற்காலம் அப்படின்னு பேரு. இந்த பெருங்கற்காலம் புதிய கற்காலத்திற்கு அடுத்து வந்த காலத்துக்கு பேரு பெருங்கற்காலம். அது என்ன பெருங்கற்காலம் அப்படின்னா they were not used the megalithic for their weapons அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. அவங்க வந்து பெரிய கற்களை பயன்படுத்தி ஆயுதங்களை செஞ்சாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள காலம் அவங்க ஆயுதங்களை எப்படி பயன்படுத்தினாங்க, ரூட் அண்ட் குரூடா இருந்தா ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பாலிஷ்டு ஸ்டோனா இருந்தா நியூ ஸ்டோன் ஏஜ்னு படிச்சோம். இப்ப மெகாலித்திக் ஏஜ்னோட பெரிய கல்ல ஆயுதமா பயன்படுத்தினாங்கன்னு நீங்க யோசிச்சிடக்கூடாது. என்ன அப்படின்னா இந்த பரியல் கிரவுண்ட் இருக்கா இல்லையா, இந்த இறந்தவர்களை புதைச்சாங்களா இல்லையா, அந்த புதைச்சதுல இந்த பர்ன் ஆன்ஸ் சொன்னோம்ல, URNS அப்படின்றது ஆன்ஸ். அந்த ஆன்ஸ்ல வச்சு முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சு புதைச்சாங்களா இல்லையா, அப்படி புதைச்சவங்க அந்த அவங்கள உள்ள புதைச்சு மேல ஒரு பெரிய கல்லை மூடி அதுக்கு மேல பெரிய பெரிய கல்லை வச்சு அவங்கள மேல வர விடாம தடுத்தாங்க. ஏன்னா அப்ப அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா the belief of after the death they have the life அப்படின்னு நினைச்சாங்க. அதாவது இறந்தவர்கள் இறந்ததற்கு பின்னாடியும் அவர்கள் வந்து வாழ்வார்கள் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அப்படி நினைச்சதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா இறந்ததுக்கு பின்னாடி வந்து நம்மளை பயமுறுத்துவாங்களோ அல்லது நம்மளை எதுவும் செஞ்சுருவாங்களோன்னு உள்ள புதைச்சு பெரிய பெரிய கல்லை வச்சு ரவுண்டா வச்சு மூடிடுவாங்க.
அப்படி மூடின காலம் வந்து பெருங்கற்காலம்னு பேரு. இவங்க நியூ ஸ்டோன் ஏஜுக்கு அடுத்து வந்ததுனால இவங்க செட்டில்டு லைஃப். தேவர் அக்ரிகல்ச்சரிஸ்ட், தேவர் ப்ளோ த லேண்ட். அதனால இவங்க வந்து ஒரு கல்ச்சர்டு பீப்புள், ஆனா அன்சிவிலைஸ்டு கிடையாது. சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது, அன்சிவிலைஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு கல்ச்சர்டு பீப்புள், அவ்வளவுதான். தேவர் டிஃபர் ஃப்ரம் த நியூ ஸ்டோன் ஏஜ் டு அனதர் ஸ்டெப். அதுக்கடுத்து இந்த மெகாலித்திக் ஏஜ பத்தி நம்ம ஊர்லயே கிடைச்சிருக்கு. போடி நாயக்கனூர்லயே 2 இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோம். அது ஏறத்தாழ பாத்தீங்கன்னா வடார்காடு, தென்னார்காடு, புதுக்கோட்டை, அதுக்கடுத்து கரூர், செங்கல்பட்டு மாவட்டம், நம்ம தேனி மாவட்டம், இங்க எல்லாம் வந்து இந்த பெருங்கற்காலத்து சின்னங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களை எது ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஷார்ட் நோட்ஸ்ல கேட்கக்கூடியது எது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒண்ணு ஆன் பரியல்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆன் பரியல்ஸ் அப்படின்னா அத ஒரு 2 லைன் நோட் பண்ணிக்கோங்க. ஆன் இஸ் a huge burial part. an on அப்படின்னா URN. an on is a huge burial part buried under the ground. The shape and the size of an on as well as the burial furniture. இதுதான் அந்த ஆன் பரியல் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன். இது எங்க அதிகமா கிடைக்குது அப்படின்னா, அதை கொஞ்சம் தமிழ்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காங்க? கண்டிப்பா இருக்குங்க. முதுமக்கள் தாலி என்பது அகன்ற விரிந்த ஒரு பெரிய பானை, அதனுள் இறந்த உடலை வைத்து புதைக்கக்கூடிய ஒரு கிரவுண்ட், ஒரு இடம். அதனுடைய வடிவமும் உயரமும் இடத்திற்கு இடம் மாறும். இறந்தவரினுடைய உடல் அமைப்பை பொறுத்து சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். இந்த பேராகிராஃப்ல இந்த காலத்தை பத்தி கேட்கக்கூடிய. அதுக்கடுத்து மிக முக்கியமானது ஆதிச்சநல்லூர். இப்ப நீங்க நினைச்சுக்கலாம் கீழடி கூட கேட்கலாம். ஏன்னா தமிழ்நாடு ஹிஸ்டரிங்கிறதுனால, தமிழ்நாடு டிஆர்பி எக்ஸாம்ன்றதுனால கீழடியை பத்தி கேட்கலாம். இந்த 3 பேராகிராஃப் நோட் பண்ணிக்கோங்க. ஆதிச்சநல்லூர் இது எங்க இருக்கு அப்படின்னா, அந்த ரிவர் பேங்க் ஆஃப் தி தாமிரபரணி. வெஸ்ட் ஆஃப் கொர்க்கை. கொர்க்கைன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் போர்ட் ஆஃப் தி பாண்டியர்ஸ். கொர்க்கை. It was an on burial site. It was an on burial site without megalithic accompaniment. அதாவது இந்த பெருங்கற்காலத்தை சாராத முதுமக்கள் தாலிகள் அடங்கி. அது எந்த காலம் அப்படின்னா, முதுமக்கள், அதாவது பெருங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்தை சார்ந்த இந்த முதுமக்கள் தாலிகள் உள்ள ஒரு இடம் எதுன்னா ஆதிச்சநல்லூர். அதுக்கடுத்து இந்த கற்காலத்தினுடைய பொருளாதாரம். ஏன்னா அடுத்த டாபிக் நம்ம வரணுமா இல்லையா? பொருளாதாரம் இந்த கற்காலத்துல எப்படி இருந்துச்சு, ஏர்லி ஸ்டோன் ஏஜ், நியூ ஸ்டோன் ஏஜ், மெகாலித்திக் ஏஜ், இந்த 3 காலத்திலையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹண்டிங் இருந்துச்சு, அதுக்கடுத்து ஃபிஷிங் இருந்துச்சு. நியூ ஸ்டோன் ஏஜ் காலத்துல அக்ரிகல்ச்சர் இருந்துச்சு, பாட் மேக்கிங் இருந்துச்சு. ஆன் பரியல்ல அந்த பாட்டு செஞ்சுக்கணுமா இல்லையா, பாட் மேக்கிங் இருந்திருக்கு. இந்த அரிக்கமேடு பெரும்பாலான இடங்கள்ல அகழ்வாராய்ச்சி செஞ்சதுல
இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரி இருந்திருக்கு, கண்ணாடி தொழிற்சாலைகள் இருந்திருக்கு. ஏராளமான இந்த முதுமக்கள் தாலிகள்ல வந்து நிறைய இரும்பு ஆயுதங்கள் கிடைச்சிருக்கிறதுனால மெட்டலர்ஜி இருந்திருக்கு, அதாவது உலோகவியல் அது இருந்திருக்கு, பெயிண்டிங்ஸ் இருந்திருக்கு. இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அவர்களுடைய பொருளாதார நிலையை நமக்கு காட்டுகிறது. அதுக்கடுத்து இப்ப இருக்கக்கூடிய தமிழர்கள் நம்ம யாரு, நம்மளுடைய இனம் எது, எங்க இருந்து நம்ம வந்திருக்கோம், அல்லது நம்ம பூர்வீக குடியான்னு அடுத்த டாபிக் வர்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 4 இன அடையாளங்கள் வந்து நமக்கு பழைய கற்காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 இனங்கள் அடங்கிய ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்குன்னு. அதுல முதல் இனம் எது அப்படின்னா நீகிரிட்டோ ரேஸ் அப்படின்னு பேரு. இந்த நீகிரிட்டோ ரேஸ் எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால, தென்னிந்தியாவில இந்த நீகிரிட்டோஸ் இவங்கெல்லாம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவங்க. அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இனம் நம்ம ஊர்லயே இருக்காங்க. அது எங்கெங்க இருக்காங்க அப்படின்னா யார் அப்படின்னா இந்த காடர்கள், புலையர்கள், ஆனைமலையில இருக்கக்கூடிய அவங்க எல்லாம் யார் அப்படின்னா இந்த நீகிரிட்டோ இனத்தை சார்ந்தவர்கள். காடர்கள், புலையர்கள் இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? ஆனைமலையில இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா நீகிரிட்டோ இனத்தை சார்ந்தவர்கள். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இரண்டாவது மிக முக்கியமான இனம் புரோட்டோ ஆஸ்திரலாய்டு இனம்னு பேரு. புரோட்டோ ஆஸ்திரலாய்டு இனம், அதாவது ஆஸ்திரேலியாவில இருந்தவங்க. அந்த இனத்தை சார்ந்தவங்களும் நம்ம ஊர்ல இருக்காங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்னா அந்த குறும்பர்கள், காடர்கள், தமிழ்நாட்டிலையும் ஆந்திராவிலையும் இருக்கக்கூடிய இந்த 2 சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருன்னா புரோட்டோ ஆஸ்திரலாய்ட்ஸ் அப்படின்னு பேரு. AUSTRALOID. மூணாவது இனம் என்னன்னா திராவிடியன், திராவிட இனம். இவங்களுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா புரோட்டோ மெடிட்டரேனியன் அப்படின்னு பேரு. திராவிட இனத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா புரோட்டோ மெடிட்டரேனியன் ரேஸ் அப்படின்னு பேரு. இதை எங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல கண்டுபிடிச்சாங்க. புரோட்டோ மெடிட்டரேனியன் அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிடர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இனத்தை எந்த எலும்புக்கூடுகள்ல இருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அங்க இருந்து கண்டுபிடிச்சாங்க. அதுக்கடுத்து 4வது இனம் என்னன்னா மத்திய தரைக்கடல் இனம், மெடிட்டரேனியன் டைப் அப்படின்னு பேரு. அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தெலுங்கு பிராமின்ஸும் கல்லர்களும். கல்லர்ஸ் அண்ட் தெலுங்கு பிராமின்ஸ் வேர் பிலாங்ஸ் டு த ரேஸ் ஆஃப் த மெடிட்டரேனியன் டைப். சரி, இப்ப திராவிடர்கள் அப்படின்றத நம்ம தமிழருடைய இனம். இதுக்கு கொஞ்சம் திராவிடர்கள்னு போட்டுக்கோங்க. உலகத்திலேயே மிக தொன்மையான கலாச்சாரமுடைய ஒரு இனம் எது அப்படின்னா அது திராவிட இனம் தான். இத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் சில கேள்விகளை கேட்கலாம், 1-2 கேட்கலாம். இல்ல ஒரு 3-4 கொஸ்டின் வரும். அதுல அங்கங்க ஒண்ணு கேட்கறதுல இது ஒண்ணா கூட இருக்கலாம். அந்த திராவிட இனம் எங்க இருந்து நம்ம உண்மையான திராவிடர்கள் எப்படி தெரியுது அப்படின்னா நம்மள மிக தொன்மையான இலக்கியங்கள், கிரேக்க இலக்கியங்கள்ல நம்மள தாமரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. DAMIRACA, தாமரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்ன வருது? திராவிடி, தாமிலி, தாமிலா அப்படின்னு வருது. அந்த தாமிலான்றது தமிழா,
தமிழ் அப்படின்னு இன்னைக்கு மாத்திருக்கோம். அது எப்படி இந்த திராவிட மொழியை பத்தி பலுசிஸ்தான், ராஜபுதனம், சென்ட்ரல் இந்தியா, இங்க எல்லாம் இந்த திராவிடியன் ரேஸ் பத்தி நிறைய பழங்கால இலக்கியங்கள்ல நமக்கு சொல்றாங்க. இந்த திராவிடர்களுக்கான பிசிக்கல் ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, குள்ளமானவர்கள், லோ ஸ்டாச்சர், பிளாக் ஸ்கின், கருப்பு தோலுடைய, நீண்ட கழுத்துடையவர்கள், அகன்ற மூக்குடையவர்கள், அகன்ற நெத்தி உடையவர்கள், இவங்கெல்லாம் தமிழர்கள், திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப திராவிடர்கள் அப்படிங்கிறவங்க என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னா, திராவிட மொழியில தமிழ் பிராமி. நான் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், மாங்கலம் வந்து வெரி ஏர்லியஸ்ட் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன். இப்ப அதே காலத்தில் அசோக மன்னன் அசோகன் பிராமின்னு வெளியிட்டாரு. ஆனா அவரோட பிராமிக்கும் நம்மளுடைய பிராமிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்துல ரெண்டு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இல் அப்படிங்கிறதும் இந்த சிறப்பு லாங்கரமும், அந்த ரன்னகரம் இருக்காங்க இல்லையா, இந்த 2 எழுத்தும் வந்து அசோகன் பிராமில இல்ல, தமிழ் பிராமில இது 2 இருக்கிறதுனால தமிழ் அசோகன் பிராமியை விட தொன்மையானது, சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி இந்த தமிழ் பிராமி எங்கெங்க கிடைக்குது அப்படின்னா, மாங்குளம், கீழவளவு, ஆனைமலை, வரிசியூர், திருப்பரங்குன்றம், அழகர்மலை, குன்றக்குடி, முத்துப்பட்டி, திருவாதவூர், விக்கிரமங்கலம். இது இல்லாம கொடுமணல், கீழடி, இங்க அகழ்வாராய்ச்சி செஞ்சதுல நிறைய பானை ஓடுகள்ல இந்த தமிழ் பிராமி லெட்டர்ஸ் நிறைய இருக்கு. தமிழ் பிராமிக்கு அடுத்து வந்த மொழியினுடைய எழுத்து வடிவம் வட்டெழுத்து. இந்த வட்டெழுத்தினுடைய மிக ஏர்லியஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன் எது அப்படின்னா, ஈரட்டி மலை அப்படிங்கிற ஊர்ல கிடைச்ச வட்டெழுத்து கல்வெட்டு தான் வட்டெழுத்து கல்வெட்டுலயே மிக தொன்மையானது. வட்டெழுத்துக்கு அடுத்து நமக்கு அடுத்த டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, கிரந்தம். பல்லவர்கள் காலத்துல கிரந்தம் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அது என்ன கிரந்தம் அப்படின்னா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராமிக்கு அடுத்து வந்த நாகரி அப்படிங்கிற மொழியும் தமிழ் மொழியும் சேர்ந்து கிரந்தம் அப்படின்னு மாறுச்சு. அது 3வது ஸ்டெப்பு எழுத்து வடிவத்துல. ஆனா மொழி மாறல, எழுத்து வடிவத்துல மட்டும் தமிழ் பிராமி, அதுக்கடுத்து வட்டெழுத்து, அதுக்கடுத்து தமிழ் கிரந்தம் அப்படின்னு வந்துச்சு. இந்த கிரந்தம் அப்படிங்கிறது பெரும்பாலும் சமஸ்கிருதம் சேர்ந்த ஒரு மொழி, அது கிரந்தம் அப்படின்னு பேரு. இது பல்லவா காலத்துலதான் இந்த தமிழ் கிரந்தம் பூத்தப்பட்டது. அதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன் அவன் காலத்துலதான் இந்த கிரந்த கல்வெட்டுகள் வந்து நிறைய வெட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த தென்னிந்தியாவுல இந்த கிரந்தத்தை ஒட்டி இன்னொரு மொழி வடிவம் வந்துச்சு. அது வந்து நாகரின்னு பேரு. அந்த நாகரி ஸ்கிரிப்ட் தேவநாகரின்னு பேரு. அந்த தேவநாகரி அப்படிங்கிறது பெரும்பாலும் நந்தி நாகரி அப்படின்னு சொன்னாங்க. இது எப்ப வந்துச்சு அப்படின்னா, கிபி 10ஆம் நூற்றாண்டுல தான் இந்த நந்தி நாகரி அப்படிங்கிறது வந்துச்சு. இதனுடைய கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னா, சாலவன் குப்பம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல இந்த தேவநாகரி ஃபார்ம் ஆஃப் தி லெட்டர்ஸ் அங்க இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய நம்ம உயிர்மை எழுத்து அப்படிங்கிறது
மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து, ஆயுத எழுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிற்காலத்தில் வந்த தமிழ் மொழி. இவனை பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள் நம்மள்கிட்ட இருக்கு. இது மொழியை பத்தினது. அதுக்கு அடுத்த டாபிக் ஆரியர் வருகை, ஆரியனைசேஷனா ஆஃப் தமிழகம். ஆரியர்களுடைய வருகை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஆரியர்கள் வந்ததை பத்தி ஏற்கனவே ஒரு கல்வெட்டுல நம்ம தமிழ் இலக்கியத்துல வம்ப மோரியர் அப்படின்னு மாமூலனார் அப்படிங்கிறவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஏறத்தாழ கிமு 1600 ஆரியர்கள் இந்தியாவுக்கு வந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் வந்து குறிச்சிருக்காங்க. அதே கிபி 1600 ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வந்தாங்க. 2 டேட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிமு 1600 ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க. கிபி 1600 ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள்ள வந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பர்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரியர்கள் வந்ததை பத்தி அர்த்த சாஸ்திரம், அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமாயணம், ராமாயணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராமாயணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மகாபாரதம், இன்னும் நம்ம ஏரியாவில் பாத்தீங்கன்னா பஞ்சபாண்டவர் மலைன்னு நிறைய மலையை சொல்லுவாங்க. எங்க வந்து இந்த கேவ் இருக்குதோ, குடை, அதாவது இந்த இயற்கை குகை இருக்குதோ, அங்கெல்லாம் வந்து அந்த குகைக்கு பேரு பஞ்சபாண்டவர் குகைன்னு சொல்லுவாங்க. திரௌபதியோட இங்க வந்து தங்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, பஞ்சபாண்டவர்கள் வந்தாங்களோ வரலையோ தெரியல, ஆனால் இந்த ஆரியர்கள் வந்ததற்கான அடையாளம் அது. அதே மாதிரி ராமன் பாத்தீங்க அப்படின்னா அயோத்தியில இருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் வருவார். அது ஒரு 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 இலக்கியம், ஒரு மிகப்பெரிய இலக்கியமாக இருந்தாலும், இதிகாசமாக இருந்தாலும், அத ராமர் அப்படிங்கக்கூடிய கடவுளை வந்து நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவரை ஒரு மனுஷனாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேசியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு ஆரியர். ஒரு ஆரியர் எப்படி திராவிடன் மீது படையெடுத்து வந்தாருன்றத ஒரு இலக்கியம் மூலமா சொல்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஆதாரம். சிலர் என்ன பண்றாங்க, 1000 BC வந்ததாகவும் சொல்றாங்க. அவங்க வந்த வழி கைபர் போலம் கணவாய் வழியாக வந்ததாக சொல்றாங்க. அதுலயும் பர்டிகுலரா தமிழ் இலக்கியங்கள், இந்த மித்தாலஜிக்கல் லிட்ரேச்சர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகஸ்தியர் அப்படின்றவரு நார்த் இந்தியாவில இருந்து சவுத் இந்தியாவுக்கு வந்து தமிழை வளர்த்தாரு, தமிழ் மொழிக்கு இலக்கணம் வகுத்தாரு, அதுக்கு பேரு அகஸ்தியம் அப்படின்னு நம்மளால சொல்லிட்டு இருக்காங்க. ரிக்வேதத்திலையும் அதை பத்தி சொல்றாங்க, மகாபாரதத்திலையும் அதை பத்தி சொல்றாங்க, ராமாயணத்திலையும் அதை பத்தி சொல்றாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆரியர்கள் கண்டிப்பா தென்னிந்தியாவிற்கு வந்திருக்காங்க அந்த காலத்திலே. அதனுடைய விளைவு எங்க வரும் அப்படின்னா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இதுக்கு அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த பிராமின்ஸ் தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுனால ஜாதி முறை தோன்றியது. ஜாதி முறை தோன்றியது. ஆனா அது சங்க காலத்துல ஜாதி முறையாக பார்க்கப்படவில்லை, அவ்வளவுதான். ஆனா அவங்க இருந்தாங்க. அதாவது இந்த ஆரியர்கள் சங்க காலத்துல இருந்திருக்காங்க, புரோகிதாஸ் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஜாதி முறையை அவ்வளவு விஸ்தரிக்கல. அதுக்கு பின்னாடி வந்த பல்லவா, சேரா, சோலாஸ் காலத்துலதான் ஜாதியை வந்து ரொம்ப ஆணித்தரமாக ஊதியிருக்காங்க. சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எது அப்படின்னா சங்க காலம், இந்த சங்கம் ஏஜ், அதை பத்தி பார்க்கிறோம். இந்த சங்கம் அப்படிங்கிறது என்னன்னா கற்றறிந்தோர் கூடிய சபை அப்படின்னு பேரு. அது கற்றறிந்தோர் அப்படிங்கிறத விட இலக்கியவாதிகள் சேர்ந்த ஒரு குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம், அல்லது ஒரு கலை கழகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிட்டரரி அகாடமி, தமிழ் லிட்டரரி அகாடமின்னு சொல்றாங்க. அது இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் இலக்கியங்கள்ல சொல்றாங்க, சங்க இலக்கியங்கள்ல பர்டிகுலரா அகப்பொருள் உரை அப்படிங்கிற இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற சங்க இலக்கியத்துல இந்த சங்கம் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா பிற்காலத்துல வந்து தேவாரம்பாடி அப்பருடைய பாடல்ல தான்
முதல் சங்கம், இரண்டாவது சங்கம், மூன்றாவது சங்கம் இருந்தது. முதல் சங்கத்துல கடவுளே வந்து ஆஹ் 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 குறள் எழுதினாரு அப்படின்னு சொல்றாரு. அது பிற்காலத்துலதான் 3 சங்கம் இருந்ததாக சொல்றாங்க. ஆனா முற்காலத்துல அதுக்கான ஆதாரங்கள் இல்லை. ஆனால் 1950க்கு பின்னாடி இந்த கடல் தொல்லியல் அகழ்வாய்வு அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் இந்த கடலுக்குள்ள ஆய்வு பண்றாங்க. அப்படி ஆய்வு பண்ணும் பொழுதுதான் இந்த மதுரை, தென்மதுரை, கபாடபுரம், வடமதுரை, அதுக்கடுத்து புகார், காவிரி பூம்பட்டினம், இது எல்லாம் வந்து கடலுக்கு உள்ள போய் அகழ்வாராய்ச்சி செய்யும் பொழுது அதுக்கு பேரு கடல் அகழ்வாராய்ச்சின்னு பேரு. அந்த அகழ்வாராய்ச்சியில இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி இப்ப மாடர்ன் ஹிஸ்டாரியன்ஸ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, சங்க காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆனால் அதுல எக்ஸாஜரேஷன் நிறைய இருக்கு, அதாவது கற்பனை நிறைய இருக்கு. ஆனா சங்க காலம் 3 சங்கம் இருந்ததற்கான ஆதாரங்கள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுல முதலாக இந்த 3 சங்கங்கள் இருந்ததாக சொல்லக்கூடிய தமிழ் இலக்கியம் எது அப்படின்னா, இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிறதுல இத பத்தி சொல்றாங்க. இதை ஏற்படுத்தியவங்க வந்து பாண்டியர்கள் சொல்றாங்க. அதுல முதல் சங்கம், இடைச்சங்கம், கடை சங்கம், ஃபர்ஸ்ட் சங்கம், மிடில் சங்கம் அண்ட் லாஸ்ட் சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சவுத் ஆஃப் கன்னியாகுமரியில 2 சங்கமும், நார்த் ஆஃப் கன்னியாகுமரியில வந்து ஒரு சங்கமும் இருந்ததாக சொல்றாங்க. இந்த சங்கத்தினுடைய தலைவர்களாக இருந்தவங்க யாரு அப்படின்னா, சிவா, லார்டு சிவா, லார்டு சுப்பிரமணியா, அதற்கடுத்து செயின்ட் அகஸ்தியா, இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முதல் சங்கத்துக்கு சிவனும், இரண்டாவது தமிழ் சங்கத்துக்கு சுப்பிரமணியாவும், மூன்றாவது தமிழ் சங்கத்துக்கு அகஸ்தியரும் மூனஞ்சியூர் அப்படிங்கிறவரும் இருந்திருக்காங்க. பர்டிகுலரா முடத்தாம கன்னியார் இவங்க தலைவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஏறத்தாழ 4449 ஸ்காலர்ஸ், இலக்கியவாதிகள் உறுப்பினர்களாக இருந்திருக்காங்க. இந்த முதல் சங்கத்துல எழுதப்பட்ட நூல்கள் எதுன்னா, பெரும் பரிபாடல், முது குருகு, முதுநாரை, களரியுரை, இது எல்லாம் அகஸ்தியர் எழுதினார். அதுக்கடுத்து அகஸ்தியர் எழுதின அகஸ்தியர். இது எல்லாம் முதல் சங்கத்துல இருந்திருக்குது. இந்த முதல் சங்கத்தை ஆண்ட மன்னர்கள் எத்தனை பேரு அப்படின்னா 89 பேரா. 89 பாண்டியா கிங்ஸ் வேர் ரூல்ட் ஓவர் இன் ஃபர்ஸ்ட் சங்கா. அதுல குறிப்பிட தகுந்தவர் யாரு அப்படின்னா, கடைசி மன்னன் கடுங்கோன் இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து இரண்டாவது தமிழ் சங்கம். இரண்டாவது தமிழ் சங்கத்துக்கு தலைநகர் வந்து மதுரை, இது கபாடபுரம். ஸ்காலர்ஸ் இருந்திருக்காங்க. அதுல இருந்தவங்க தான் அகஸ்தியரு, தொல்காப்பியரு, வேலூர் காப்பினினார், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. இந்த காலத்துல எழுதின நூல் தான் மாபுராணம், இசை ஞான, இசை நுணுக்கம், பெரும் கலித்தொகை, குருகு வெண்டலை, வியாழமாலை அகவை, வியாழமாலை அகவை, அகஸ்தியம், தொல்காப்பியம், இது எல்லாம் இரண்டாவது தமிழ் சங்கத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள். மூன்றாவது தமிழ் சங்கம் இப்ப இருக்கக்கூடிய மதுரை,
இதுல இருந்த புலவர்கள் சிறுமேதையார், சேந்தம்போகன், அறிவுடை யானார், பெருங்குன்றூர் கிழார், இளம் திருமாறன், இவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நக்கீரர், மொத்தம் 449 புலவர்கள் இருந்திருக்காங்க. 49 மன்னர்கள் ஆண்டிருக்காங்க. முட திருமாறன் முதல் மன்னன், கடைசி மன்னன் உக்கிர பெருவழுதி. இது எல்லாம் 3 சங்கமும் இருந்த காலம். என்னுடைய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் ராகவ ஐயங்கார், என்பி சக்கரவர்த்தி, வி.ஆர். ராமச்சந்திர தீக்ஷிதர் இவங்க எல்லாம் சொல்றாங்க. இந்த சங்க காலத்தினுடைய அரசியல் நிலை, பாண்டியர்கள்ல மிகச் சிறந்த பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு என்னென்ன பட்டங்கள் கூட எப்படி அவங்கள அழைச்சாங்க. தென்பாண்டி, கோட்டம், கூடம், கார்கா, வெண்போலி, அருவா, சித்தநாடு, மலைநாடு, பொங்கல் நாடு, வேநாடு. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேரு அதுல சேரர்கள்ல மிக முக்கியமான அரசன் சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் இவன் காலத்துலதான் சிலப்பதிகாரம் நிகழ்ந்ததாக சொல்றாங்க. இந்த சேரர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியம் 18 களவழி 40 சிலப்பதிகாரம். இதெல்லாம் சேரர்களை பத்தி சொல்லுது. சேரர்கள்ல மிக முக்கியமான முதல் அரசன் யார சொல்றாங்க அப்படின்னா பெருஞ்சோற்று உடையான் சேரலாதன். அது ஏன் அவனுக்கு பெருஞ்சோற்று உடையான் சேரலாதன்னா பாண்டவர்கள் போர் நடத்தும் பொழுது அந்த பாண்டவர் படைக்கு சோறு கொடுத்தாராம். அவ்வளவு பெரிய படைக்கு சோறிட்டதுனால இவர் பெருஞ்சோற்று உடையார் சேரலாதன் அப்படின்னு அவருக்கு மகாபாரத போர்ல ஒரு கொடுத்ததாக சொல்றாங்க. இவர் தான் கரிகால் சோழனுக்கு சமகாலத்து அரசன். கரிகால் சோழனுக்கு சமகால அரசன். மிக முக்கியமான அரசர்ல சேரர்ல இன்னொரு ஆள் யாருன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன். அதுலயே உங்களுக்கு இருக்கு, இமயமலையில போய் சேரக்கூடியான வில்லையும் அம்பையும் பொறிச்சிட்டு வந்ததாக பரிபாடல்ல சொல்றதுனால இவருக்கு இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து சோலாஸ்,
சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் பட்டினப்பாலை, பொருணர் ஆற்றுப்படை, பழமொழி, சிலப்பதிகாரம். இந்த சோழர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பட்டம் என்ன அப்படின்னா வளவன், செம்பியன், சென்னி, கிள்ளி. இலக்கியங்கள்ல சொல்லக்கூடிய பேரு வளவன், செம்பியன், சென்னி, கிள்ளி அப்படிங்கிறது இந்த சோழர்களுக்கான பட்டங்கள். இந்த சோழர்கள்ல மிகச்சிறந்த சங்ககால மன்னன் யாருன்னா கரிகால் சோழன். இவரை பத்தி அதிகமா சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா பழமொழியில நிறைய சொல்றாங்க. இவருடைய தலைநகர் எது அப்படின்னா உறையூர். இவருடைய போர், அதாவது கோயில் வெண்ணி அப்படிங்கிற ஒரு நடத்தின போர்க்களத்தின் பெயரு தஞ்சாவூர் பக்கத்துல இருக்கு. அதை பத்தி சொல்லியிருக்கிறது எதுன்னா அகநானூறு சொல்லியிருக்குது. புறநானூர்லயும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. இவர் தான் கல்லணையே கட்டினார். அதுக்கு பேரு இங்கிலீஷ்ல கிராண்ட் அணைக்கட்டுன்னு பேரு. கல்லணைன்றதை விட கிராண்ட் அணைக்கட்டு அப்படின்னு சொல்றாங்க, விசாரிக்கலாம். உறையூருக்கு அடுத்து இவருடைய தலைநகர் காவிரிப்பூம்பட்டினமும் இருந்திருக்கு இவருடைய காலத்துல. இவருடைய போர் வெற்றிகளை பத்தி முடத்தாம கன்னியார் அப்படிங்கிற புலவர் பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிற நூல்ல மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதுக்கடுத்து பாண்டியர்கள். பாண்டியர்களை பத்தி சொல்லக்கூடிய இலக்கியங்கள் மகாபாரதத்திலையும் சொல்றாங்க, ராமாயணத்திலையும் சொல்றாங்க. சங்க இலக்கியமான இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிறதுலயும் பாண்டியர்களின் சிறப்பை பத்தி சொல்றாங்க. கல்வெட்டுல பாண்டிய நெடுஞ்செழியனை பத்தி நான் ஏற்கனவே சொன்னேன், மாங்குளம் கல்வெட்டுல சொல்றாங்க. இவங்களுக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னவன், வலுதி, மாறன். இவங்களுடைய எம்பலம் என்ன அப்படின்னா ஃபிஷ், மீன். உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாண்டியர்களையே மிக தொன்மையான அரசர் யாரு அப்படின்னா வடிவம்பலம் நின்ற பாண்டியன். வடிவம்பலம் நின்ற பாண்டியன் அவன் தான் பாண்டியர்களையே மிக தொன்மையானவன். அதுல மிக சிறந்த மன்னர்கள்ல முதல் யார் அப்படின்னா பல் யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படிங்கிறவரு. அவர் காலத்துலதான் இந்த வேல்விகுடி கல்வெட்டு வெளியிடப்பட்டது. வேல்விகுடி கல்வெட்டு இது பெரும்பாலும் அதை கேட்கிறாங்க. பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த பல்யாக சாலை அப்படின்னாலே உங்களுக்கு புரியும், ஆரியர்கள் சங்க காலத்திலே இருந்திருக்காங்க. பல யாகங்களை செய்வதற்கு அவங்க இந்த பாண்டிய மன்னன் அவங்களுக்கு வழிபட்டு இருக்காரு அப்படின்னு. அதற்கு அடுத்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன், இரண்டாவது மிக சிறந்த மன்னன். ஆரியர்களை வட இந்தியா வரைக்கும் படையெடுத்து போய் இமயமலையில மீன் கொடியை பொறிச்ச ஒரு மன்னன் யாருன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். ஆரியர்களை தோற்கடித்து வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயே மிகச்சிறந்த பாண்டிய மன்னன் யார் அப்படின்னா அலையாளங்கானத்து சிறுவன்ற பாண்டிய நெடுஞ்செழியன். ஏன் அவருக்கு அப்படி சொல்றாங்கன்னா அலையாளங்கானம் அப்படிங்கிற இடத்துல சேரனும் மற்றும் ஒரு 5 வேளிர்குல மன்னர்களும் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சு அலையாளங்கானம்ங்கிற இடத்துல இந்த நெடுஞ்செழியனை படையெடுத்தாங்க. ஆனால் நெடுஞ்செழியன் அவங்களை எல்லாம் தோற்கடிச்சிட்டாரு.
அதனால அவரை தலையாலங்கானத்தில் நடந்த செருனா போரை வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். இத பத்தி எந்த இலக்கியம் சொல்லுது அப்படின்னா மதுரை காஞ்சில அதை பத்தி சொல்றாங்க. இது எல்லாம் சங்க காலத்தில் இருந்த மிகச்சிறந்த சேர சோழ பாண்டிய மன்னர்கள். அதுக்கடுத்து அவங்க காலத்தில் இருந்த குறுநில மன்னர்கள். இவங்களை நோட் பண்ணிக்கோங்க. இவங்களை பத்தி ரொம்ப நம்மளுக்கு தேவையில்லை, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. பொதியை மலையை ஆண்டவர் ஆய் அப்படிங்கிறவரு. இவரை பத்தி டாலமி சொல்றாரு. அதுக்கடுத்து குதிரை மலையை ஆண்டவர் யாரு அப்படின்னா அதியமான். இவரு சேரருக்கு கட்டுப்பட்டவர். பழனி மலை ஆண்டவர் பேகன். இவரும் சேரருக்கு கட்டுப்பட்டவர். ஓரி, அதுக்கடுத்து ஓரி, இவர் கொல்லிமலையை ஆண்டவர். அதுக்கடுத்து நல்லி, தோட்டி மலையினுடைய பகுதியை ஆண்டவர். காரி, மலநாடுங்கிற பகுதியை ஆட்சி பண்ணவர், சோழர்களுக்கு கட்டுப்பட்டவர். பாரி, பரம்பு மலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரான்மலை பகுதியை ஆட்சி பண்ணவர் பாரி. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரான்மலை மதுரை பக்கத்துல இருக்குல்ல அத. அதுக்கடுத்து நன்னன், இவர் சேரர்களுக்கு கட்டுப்பட்டவர். அதுக்கடுத்து இந்த சங்க காலத்து மன்னர்களுக்கு உறுதுணையாக இருந்த அமைப்புகள் 2. அதுல ஒண்ணு ஐம்பெருங்குழு, என்பேராயம் அப்படிங்கிறது. இத பத்தி MGS நாராயணன் அப்படிங்கிறவரு இத பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார். இந்த ஐம்பெருங்குழுங்கிறது மன்னர், இளவரசர், முதல் மந்திரி, சீப்டன் அதாவது தளபதி, கருவூலகர். இவங்க 5 பேர் அடங்கியது ஐம்பெருங்குழு. என்பேராயம் அப்படிங்கிறது 8 பேர் அடங்கிய குழு. இந்த 2 அவைகள் தான் மன்னருக்கு அந்த காலத்துல ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுல யாரு? கணக்காளர், நிர்வாகி, எக்ஸிக்யூட்டிவ் அபிஷியல்ஸ், அதுக்கடுத்து ட்ரெஸரி அபிஷியல்ஸ், பேலஸ் கார்ட்ஸ், அரண்மனை காவலர்கள், மக்களுடைய பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள், படையினுடைய தலைவர்கள், சீஃப் ஆஃப் த ஆர்மி, யானை படையினுடைய தலைவர், சீஃப் ஆஃப் தி எலபண்ட் ஃபோர்ஸ், குதிரைப்படையினுடைய தலைவர், சீஃப் ஆஃப் த கேவலரி. இந்த 8 பேர் அடங்குனது என்பேராயம். மன்னருக்கு தூதர்கள் இருந்தாங்க, அம்பாசடர்ஸ். அவங்களுக்கு பேரு தூதர்கள் அப்படின்னு பேரு. கிராம நிர்வாகம் 3 பேர்த்துக்கிட்டயுமே இருந்திருக்கு. அந்த கிராம நிர்வாகத்துக்கு மன்றம், பொதியில், அம்பலம், அவை அப்படின்னு இருந்திருக்குதுன்னு KA நீலகண்ட சாஸ்திரி என்றவர் சொல்றார். மன்னருடைய அந்தரங்க உதவியாளர்கள் அல்லது அந்தரங்க ஆலோசகர்கள், த சீக்ரெட் சர்வீசஸ், அதுல புரோகிதர்கள் இருந்திருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்த படைகள் எலிபன்றி அதாவது யானைப்படை, கேவல்ரி அதாவது குதிரைப்படை, சேரியட் தேர்ப்படை, இன்ஃபான்ட்ரி காலாட்படை, கடைசியா
தென் நேவி. பாண்டியர்கிட்டையும் சோழர்கிட்டையும் சேர மூணு நேவி இருந்திருக்கு. அதுக்கடுத்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 நிலப்பிரிவுகள் இருந்திருக்கு. நிலத்தின் அடிப்படையில தான் மக்கள் பிரிக்கப்பட்டிருந்தாங்களே ஒழிய த காஸ்ட் சிஸ்டம் நாட்டு பிரிவுகளின் சங்கம் பீரியட். சங்க காலத்துல சமய பிரிவுகள் இல்லை. அப்புறம் சமூகத்தில் இருந்த மக்கள் யாரு அப்படின்னா பிராமணர்கள், வெள்ளாளர்கள், தேவர் த ஆர்டிசன்ஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட், வணிகர், ட்ரேடர்கள் இருந்திருக்காங்க, மறவர்கள் இருந்திருக்காங்க, பரதவர் அல்லது மீனவர் இருந்திருக்காங்க, வலையர்கள் இருந்திருக்காங்க, உப்பு விக்கிற உமணர்கள் இருந்திருக்காங்க, கொல்லர்கள் இருந்திருக்காங்க, ஜாதி வேறுபாடு இல்லை. இதெல்லாம் சங்க காலத்தினுடைய சமூக அமைப்பு, அவருடைய பொருளாதார நிலை, எக்கானமி பார்க்கணும்ல. பொற்கொள்ளர் இருந்திருக்காங்க, ரேடர்கள் இருந்திருக்காங்க, ஆர்னமெண்ட்ஸ் நிறைய செஞ்சிருக்காங்க, ட்ரெஸ் வீவர்ஸ் இருந்திருக்காங்க, ஃபுட் மேக்கர்ஸ் இருந்திருக்காங்க. ஆனா ஹோட்டல்ஸ் கிடையாது, ஹோட்டல்கள் இல்லை. ஆனால் அக்ரிகல்ச்சரிஸ்ட் நிறைய உணவுப் பொருட்கள் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. சந்தை முறை இருந்துச்சு, ஆனா நாணய முறை இல்லை. நாணய முறை அப்படின்றத விட பார்டர் சிஸ்டம், பண்ட மாற்று முறை தான். பொருளுக்கு பொருள் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க. அது பார்டர் சிஸ்டம். பஞ்ச் மார்க்கெட் காயின்ஸ் ரோமனை பத்தி, அந்நிய நாடுகளை பத்தி தான் இருந்துச்சு. அங்கொன்று இங்கொன்றுமா தான் நம்மளுக்கு கிடைக்கிற ஒழிய பரவலாக நிறைய பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தினதாக நமக்கு நிறைய நாணயங்கள் கிடைக்கல. நிறைய திருவிழாக்கள் கொண்டாடி இருக்காங்க. அதுல முக்கியமான திருவிழாக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்திகை திருவிழா கொண்டாடி இருக்காங்க, ஓணம் திருவிழா கொண்டாடி இருக்காங்க, அதுக்கடுத்து இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க, ஊழி விழா அப்படின்னு ஒண்ணு கொண்டாடி இருக்காங்க உறையூர்ல. இது எல்லாம் அந்த காலத்துல நம்ம மக்கள் கொண்டாடின திருவிழாக்கள். பரியல் சிஸ்டம் 4 முறை இருந்திருக்கு. அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்ய முறை 4 இருந்திருக்கு. 1 கிரிமேஷன். அந்த திருவிழாக்கள் இன்னொரு முறை சொல்ல முடியுங்களா? எழுதிக்கோங்க. கார்த்திகை விழா கொண்டாடி இருக்காங்க, கிருத்திகை டே அப்படின்னு. அதுக்கடுத்து ஓணம் திருவிழா கொண்டாடி இருக்காங்க, தை நீராடல் கொண்டாடி இருக்காங்க, காமன் விழா கொண்டாடி இருக்காங்க, காம தகனம் அப்படின்னு சொல்லுவாங்க அத. இந்திர விழா கொண்டாடி இருக்காங்க. குறிப்பா இந்திர விழா சோழ நாட்டுல கொண்டாடி இருக்காங்க.
இசை விழா கொண்டாடி இருக்காங்க. 12 நாள், 28 நாள் இசை விழா கொண்டாடி இருக்காங்க. அதுக்கடுத்து இறந்தவர்களை 4 முறையில பூசிருக்காங்க. ஒண்ணு கிரிமேஷன், எரிக்கிறது. 2 ஆண் பரியல், முதுமக்கள் தாலியில வச்சு புதைக்கிறது. 3 மலையில தூக்கி எறிஞ்சிருது, நாய் நரிக்கு இங்க. 4வது சாதாரணமா புதைச்சிடுறது. இந்த 4 முறைய செஞ்சிருக்காங்க. அவங்க காலத்துல இடுகாடு அப்படின்றது சங்க காலத்துலதான் இருந்திருக்கு. இடுகாடு அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல பார்க்கும் பொழுது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இனியவை 40ங்கிற இலக்கியத்துலதான் பெண்களை 7 பருவங்களாக பிரிச்சிருக்காங்க. பேதை, பிதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பன் அப்படின்னு 7 பருவத்தை இனியவை 40 இலக்கியத்துல சொல்லியிருக்காங்க. இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கறதுதான் இந்த பெண்களுக்கான 4 குணங்களை சொல்லியிருக்காங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. கற்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய சோசியல் ஸ்டேட்டஸா சங்க காலத்துல இருந்திருக்கு. அதுக்கடுத்து டோப்போகிராபிக்கல் டிவிஷன். அதுல பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஹில்லி மவுண்டைன்ஸ் ரீஜன் குறிஞ்சி. பாஸ்டோரல் ரீஜன் முல்லை. ஃபர்டைல் ரீஜன் மருதம். கோஸ்டல் ரீஜன் நெய்தல். லாஸ்ட் இட்ஸ் நேச்சுரல் ஃபெர்டிலிட்டி லேண்ட் பாலை. The economy, சங்கம் பீரியட்ல இருந்த எக்கானமி, அக்ரிகல்ச்சர் இஸ் த மெயின் ஆக்குபேஷன். அக்ரிகல்ச்சர் இருக்கு. அந்த லேண்டு, அதாவது ஃபர்டைல் லேண்ட் இருந்திருக்கு, அதுக்கு பேரு மருதம். எல்லா நிலத்திலையுமே விவசாயம் பண்ணியிருக்காங்க எக்ஸப்ட் பாலை. இந்த அக்ரிகல்ச்சரை பத்தி 2 மிகப்பெரிய இலக்கியங்கள் சொல்லியிருக்குது. புறநானூறும் இறையனார் அகப்பொருள், இது 2லயும் சங்ககால அக்ரிகல்ச்சரை பத்தி சொல்லியிருக்காங்க. ரெண்டு லட்சம் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லுது இலங்கையினுடைய அந்த தீபவம்சம், மகாவம்சம். அப்ப இருக்க சேர சோழ பாண்டிய நாட்டுல 2 லட்சம் பேர் வாழ்ந்ததாக சொல்லியிருக்கு அக்ரிகல்ச்சரிஸ்ட். அதுக்கடுத்து நீர் மேலாண்மை அவங்க காலத்துல இருந்திருக்கு. இரிகேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நம்ம கரிகால் சோழன் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராண்ட் அணைக்கட்டு இருந்திருக்கு. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருந்திருக்கு. கிராஃப்ட் இண்டஸ்ட்ரீஸ், இண்டிஜினஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஒர்க்கர்ஸ், ஆர்டிசன்ஸ், கொல்லர்ஸ், பிளாக் ஸ்மித்ஸ், ஸ்மித்ஸ். இந்த ஸ்மித்ஸ் கம்மார் இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா அவங்க. ஆர்டிசன்ஸ் வினயனார்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் ஸ்மித்ஸ் கொல்லர்னு சொல்லியிருக்காங்க.
கார்பெண்டர் வந்து தச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகரத்துகள்ல யவனர்கள், அந்நிய அயல் தேசத்தவர்கள் வந்து யவனர்கள்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வாழ்ந்திருக்காங்க. அதுக்கடுத்து வீவிங் நடந்திருக்குது, அது பத்தி பெருப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சி அப்படிங்கிற நூல்லையும் சிலப்பதிகாரத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கால்நடைகள் வளர்த்திருக்காங்க, கேட்டல் பிரீடிங். அவங்களுக்கு பேரு ஆயர், கோவலர், ஆந்தார், இடையர், இடைமகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டரி இருந்திருக்கு, அதை பத்தி புறநானூறு சொல்லுது. பிளாக் ஸ்மித்ஸ் இருந்திருக்காங்க, அதை பத்தி அகநானூறும் நற்றினையும் சொல்லுது. ட்ரேடு, அவங்க காலத்துல பார்ட்டர் சிஸ்டம் இருந்திருக்கு, இன்லேண்ட் ட்ரேடு இருந்திருக்கு, ஃபாரின் ட்ரேடு இருந்திருக்கு. ஃபாரின் ட்ரேடு பத்தி சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சொல்லுது. சுங்கவரி வசூல்ஸ் இருக்காங்க, டோல் டாக்ஸ் வசூல்ஸ் இருக்காங்க, அதை பத்தி பெரும்பானாற்றுப்படி சொல்லுது. பட்டினப்பாலையும் சொல்லுது, டோல் டாக்ஸ் வசூல்சாங்க அப்படின்றத பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையும் சொல்லுது. நிறைய மார்க்கெட் இருந்ததாக மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் இது ரெண்டுலயும் சொல்றாங்க. நிறைய சந்தைகள், அங்காடின்னு சொல்றாங்க. இந்த அங்காடி ரெண்டு, ஒன்னு அல்லங்காடி நைட்ல இருக்கிறது, இன்னொன்னு நாலங்காடி டே டயத்துல இருக்கிற மார்க்கெட். சார் ஒரு 8 மணிக்கு முடிச்சுக்கலாம் சார். முடிச்சிடலாம் சார், முடிஞ்சு 8 மணிக்கு அவ்வளவுதான். சரிங்க சார். சரி சரிங்க சார், அவ்வளவுதான். சயின்ஸ் வெளியிட்டு இருக்காங்க, அதை பத்தி அகப்பாடல் அகநானூறு ரெண்டு சொல்லுது. ட்ரேடு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்லேண்ட் ட்ரேடு அந்த ஃபாரின் ட்ரேடு ரெண்டுமே இருந்திருக்குது. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெரிப்புலஸ் ஆஃப் எரித்ரியன்சிங்கிற நூலும் பட்டினப்பாலையும் சொல்லுது. சீபோர்ட் அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கு, உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். காவிரி பூம்பட்டினம் மிக முக்கியமான துறைமுகமா இருந்திருக்கு. முசிறி, தொண்டி, இந்த மூணும் மிக முக்கியமான துறைமுகங்களாக அந்த காலத்துல இருந்திருக்கு. இது சங்க காலத்தினுடைய எக்கானமி. நீ இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பாண்டியாஸ் பத்தி அடுத்து நம்ம பார்ப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அதான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ரொம்ப பொறுமையா, ரொம்ப இலகுவா, ரொம்ப எளிமையா, அவருக்கே உரித்தான பாணியில சார் எப்ப பேசும்போது ரொம்ப அதிர்வு இல்லாம பேசக்கூடிய ஒரு நபர், ஆழ்ந்த அறிவுக்கு சொந்தக்காரர். நீண்ட காலமாக கல்லூரியில வந்து மதிக்கக்கூடிய பேராசிரியர்கள்ல மிக முக்கியமான ஆளுமை பொருந்திய பேராசிரியர். அவருடைய வகுப்பை கேட்கக்கூடிய வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களோட சேர்ந்து நானும் பயணிச்சேன். ரொம்ப அருமையான வரலாற்று தரவுகளை வந்து ரொம்ப அருமையாக அவருக்கே உரித்தான அந்த நேர்த்தியான பாணியில வந்து சொல்லியிருக்காரு. இன்னும் அதாவது அவர் பொதுவா கிளாஸ் எடுக்க ஒத்துக்க மாட்டாரு, கேட்டுக்கிட்டு வந்திருக்காரு. இன்னொரு வகுப்பு எடுப்பதற்கு சார் ஒத்துக்கிட்டாரு. அந்த வகுப்புல இன்னும் தமிழ்நாடு வரலாறு சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த நிறைய தகவல்கள் உங்களுக்காக தர இருக்காரு. அவருக்கு உங்கள் சார்பாகவும் ஃபவுண்டேஷன் அனைவரும் சார்பாகவும்
வெர்சடைல் நாலேஜ் ஃபவுண்டேஷன் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்பாளர்கள் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மூத்த பேராசிரியர் நம்மோடு பேசுறது அப்படின்றது, அவர் கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் கல்வி அனுபவம் கொண்டவர். அவரு பேச்ச கேட்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம், அப்படி நம்ம திருப்பி பண்ணிக்கலாம். ரொம்ப நேரமா டைப் பண்ணிருக்கேன் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார், இப்போ நம்ம மதுரையில் இருந்து சமணப்படுகைகள் அதிகமா இருக்குல்ல சார், இப்போ சமணர்கள் அதிகமா வாழ்ந்தாங்கல்ல சார்? ஆமாங்க சார், நம்ம உத்தமபாளையத்துல கூட இருந்தாங்கல்ல. இப்ப அந்த மதுரையில இருந்த சமணர்கள்லாம் இப்ப எங்க, அவங்களுடைய சந்ததிகள்லாம் எங்க மூவ் ஆயிருக்காங்க சார்? முதல்ல இருந்த சமணர்கள் வந்து சார் அதாவது அத 3 பிரிவா பிரிக்கலாம். கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஒரு பிரிவினர். அது ரொம்ப வளர்ச்சியான காலம். அந்த காலத்துல எழுதப்பட்டதுதான் இந்த தமிழ் பிராமி கல்வெட்டுகள் உள்ள 27 சமண குகைகள் உள்ள ஏறத்தாழ 71 கல்வெட்டுகள் மதுரையை சுத்தி இருக்கு. அப்புறம் அதுக்கு பின்னாடி பக்தி இயக்கம் வருது. பக்தி இயக்கம் வந்த உடனே இந்த மூவர்கள் இருக்காங்கல்ல, அப்பர், சம்பந்தர், சுந்தரர், இவங்க காலத்துல கூன் பாண்டியன் காலத்துல பாண்டிய நாட்டுல சமண சமயம் வந்து தாழ் நிலைக்கு செல்கிறது. அதுதான் சொல்லுவாங்க, 8000 சமணரை வந்து இந்த வாதங்கள், அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி அவங்கள கழுவேத்தினாங்க அப்படின்னு சமணத்தை அப்ப ஒழிச்சாங்க. அவங்க எல்லாம் அப்படியே எங்க போயிடுறாங்க, திருநெல்வேலி சைடு போயிடுறாங்க. அதுக்கடுத்து வடார்காடு மாவட்டத்துக்கு போயிடுறாங்க. திரும்ப அவங்க 9ஆம் நூற்றாண்டுல வர்றாங்க. 9ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பெரு வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில பாத்தீங்கன்னா அந்த சிற்பங்கள் அடங்கிய எல்லா சமண, அதுல பர்டிகுலரா நம்ம தேனி மாவட்டத்துல உத்தமபாளையமும் இந்த நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய பூதிபுரம் இருக்கா இல்லைங்களா, அதுக்கு பக்கத்துல இருக்க வாழையாத்துப்பட்டி, அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் வந்து உத்தமபாளையம் கோயில் வந்து அந்த சிற்பங்களை செய்வதற்கு நிறைய டொனேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்கெல்லாம் சமணர்கள் இருந்ததுனாலதான் இப்ப அவங்க எல்லாம் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா மதம் மாறின மாதிரி இருக்காங்க. சமணர்கள் பின்பற்றிய எல்லாத்தையுமே நம்ம பின்பற்றோம். சங்க காலத்துல உங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் சிஸ்டம் கிடையாது, அதாவது விரதம் இருக்க சாப்பிடாம அந்த முறை கிடையாது. அதே மாதிரி சமணர்கள் காலத்துல உட்கார வச்சு புதைக்கிற பரியல் சிஸ்டம் கிடையாது. சமணர்கள் தான் உட்கார வச்சு புதைச்சாங்களே ஒழிய நம்ம தமிழர்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. இப்ப இது எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா சமணர்கள்ட்ட இருந்து வந்துச்சு. அத மன்னர்கள் ஆதரிக்காதனால, மன்னர்கள் வெறுத்ததுனால இந்த சமணர்கள் எங்கு சமணம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த பகுதிக்கு போயிடுறாங்க. இருந்தவங்க என்ன பண்றாங்க, சமணத்தில் உள்ள கொள்கைகளை இன்றத்தை அவங்க வச்சுக்கிட்டு தமிழர்களாக, அதாவது வைதீக சமயத்தை பின்பற்றுவவர்களாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஆனா சமணத்தை பின்பற்றுறவங்க தான் நம்ம எல்லாம். மன்னர்கள் வந்து இதுக்கு எதிர்ப்பா இருந்ததுனால நம்ம சமணத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறி இருக்கோம், வைணவத்துக்கு மாறி இருக்கோம். வைணவ சமயத்துல இருக்கிறவங்க பாதி பேர் சமணத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா சமண சமயத்துல இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கரர்கள்ல ஒரு 3 தீர்த்தங்கரர் வந்து வைணவ சமயத்தை சார்ந்தவர்கள், அதாவது லார்டு கிருஷ்ணாவுடைய சொந்தக்காரங்க. அதனால அவங்களும் மோரார்லெஸ். அவங்க படுத்திருக்காங்க, விஷ்ணு படுத்திருக்கிறாரு பாம்பனையில, அவங்க நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால சமணர்கள் எங்கேயும் போகல, மதத்தை பேர் மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சரிங்க சார், முடிச்சுக்கலாம் சார். நான் தான் ஐயா. இந்த மாமல்லபுரத்துல சங்ககால துறைமுகம் ஒன்று உள்ளது இருந்துச்சுன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அது என்ன பேருங்க, என்ன துறைமுகத்தினுடைய பேரு? மல்லை. மல்லை.
மல்லை துறைமுகம் இல்லைங்க? அங்கதான் இந்திர விழா கொண்டாடினாங்க. ஓ, இந்திர விழா சோழர்கள் கொண்டாடினாங்க இல்லைங்களா? ஆமா. அது கொண்டாடினது வந்து மல்லையில தான். சரி சரி, நன்றிங்க ஐயா. இன்னொரு சந்தேகங்க ஐயா. கொற்கைன்னு ஒரு சொல்லுங்க. இடம் இருந்தது ஐயா, பாண்டிய நாட்டுல கொற்கைன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அது இப்ப அந்த துறைமுகம் வந்து அழிஞ்சு போயிட்டது இல்லைங்க? இப்ப இருக்குதுங்க? ஆமா, அழுது போகுது. அழிஞ்சு இல்ல, போயிடுச்சு. கொற்கைங்கிற ஊர் வந்து கடலுக்குள்ள இருக்கு. ஆனால் அந்த ஊர் இன்னைக்கு கரையில இருக்கு. ஓ, சரிங்கய்யா சரிங்கய்யா. அது மெரைன் ஆர்கியாலஜில கடலுக்குள்ள இருக்கிற கொற்கையை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓ, சரிங்கய்யா. ரொம்ப தேங்க்ஸுங்க. நல்ல நல்ல கேள்வியா கேட்டீங்க. சரிங்க சார், முடிச்சுக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நீங்க கட் பண்ணிக்கங்க சார். கிருஷ்ணகுமார் சார். சார் சொல்லுங்க சார். சார் ஒரு சந்தேகங்க. இப்ப தேர்வுக்கான இது வந்துருச்சுங்க, ஹால் டிக்கெட் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஒரு பார்ட் 3 வந்து அவங்க போட்டிருக்கிறது வந்து 300 வேர்ட்ஸ் தான் ஆன்சர்ஸ் இருக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்ப அது என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறத கொஞ்சம் ஒரு செஷன் மாதிரி கொஞ்சம் அந்த விஷயத்த கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தோணுது இல்லையா? பிளான் பண்ணிருக்கோம் சார். சரிங்க. அதுல 6 ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஆமாங்க. 6 ஹெட்டிங்கை ஃபுல்லா முடிச்சுட்டு அதை எப்படி, அதுக்குதான் நம்ம ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணி போட்டிருந்தோம். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் ஒரு 20 கொஸ்டின் ரெடி பண்ணி போட்டுட்டு அதை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 300 பக்கத்துக்குள்ள எழுதுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி போடுங்கன்னு சொன்னோம். சரிங்க. ஒரே ஒருத்தவங்க தான் போட்டிருக்காங்க, மத்த யாருமே அதை என்னன்னு கன்சிடர் பண்ணாம. நான் முதல்ல இருந்து வகுப்பு அட்டன் பண்ணலங்க. நான் இப்ப கடந்த ஒரு 2 நாளா தான் அட்டன் பண்ண முடிஞ்சதுங்க. அதனால அந்த இதை பண்ண முடியல. நான் ஹோம்வொர்க் மாதிரி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேங்க. கண்டிப்பா திருப்பி கூட அந்த கொஸ்டினை திருப்பி குரூப்ல கூட போடுறேன் சார். அந்த பேப்பர் 1 கொஞ்சம் ரிவைஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கனாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும். தேதி வந்து நெருங்கிருச்சுன்றதுனால எல்லாரும் இனிமேதான் கொஞ்சம் இன்னும் முனைப்போட அட்டன் பண்ணுவாங்க. இல்ல, தாள் 1 திருப்பியும் ரிவைஸ் பண்றதா? இப்ப என்னன்னா, தாள் 1 திருப்பி ரிவைஸ் பண்ணிட்டு திருப்பி இந்த பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா 3rd பேப்பர் தான் உங்களுடைய வின்னிங் பாயிண்ட். ஆமாங்க. ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா தான் வின் பண்ண. சப்ஜெக்ட் எல்லாருமே படிச்சிருவோம். நம்ம சப்ஜெக்ட் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். கண்டிப்பா நடத்திட்டு இருக்கோம். அதனால நம்ம அதை வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லைன்றது என்னுடைய கருத்து. முடிச்சுட்டு எல்லாத்தையுமே ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்றதா முடிவு பண்ணியிருக்கோம் சார். எல்லாத்துக்கும் ஷெட்யூல் போட்டிருக்கோம், ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டிருக்கோம். அந்த ஷெட்யூல் படி தான் அன்னைக்கு வேலைகள் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு கொஸ்டின் வேணா ஹலோ ஐயா, கொஸ்டின் வேணா திருப்பி குரூப்ல போட்டு வரேன் சார். கண்டிப்பா நான் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறேன். நன்றி. தேங்க்யூ சார். ஐயா நன்றிங்க ஐயா. இல்ல, அந்த 20க்குள்ளதான் மேடம் திருப்பி கொஸ்டின் வரும். 20க்குள்ளதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். 3rd பேப்பர்ல உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ல